அரண்மனையோட கதவுகள் திறக்குது. யாருக்கு? சொலனாக்கு. இளவரசர் கூட உள்ள வரா. ஆனா அங்க ஏற்கனவே அம்மா தனக்கு பாடின பாட்டை பாடுறா. யாரு? தங்கச்சிக்காரி சொல்கி. அதுவும் அவங்க அம்மா அவங்க தலையில வச்சிருந்த அந்த ஹேர்பின் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அரசர்கிட்ட கொடுத்தா இது அடையாளம் கண்டுக்குவாரு, அவர் தான் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு பாடுறப்போ அரசருக்கு சாவாவை பார்க்குற மாதிரி இருக்கு. சாவா, நான் உனக்காக காத்துட்டு இருந்தேன் சாவா, நான் உன்னை மறக்கவே இல்லை சாவா, நீ தான் என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்றப்போ உடனே சோல்கி இருந்துட்டு அரசரே அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் அவர் நினைவுக்கே வராரு, தன் முன்னாடி இருக்கிறது சாவா கிடையாது, சுபேகா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த தங்கச்சிக்காரிங்கிறேன், சுபேகாங்கிறேன், சம்டைம்ஸ் சோல்கி அப்படின்னு சொல்கிறேன். அதனால் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இவளை இதுக்கப்புறமாக இளவரசி அப்படின்னு சொல்லியே நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இவளை சுபேகான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு பிடிக்கலைங்க. அதனால தான் இப்படி அரசரே அப்படின்னு சொன்னதும் அரசரோட நினைவுக்கு வந்துட்டாரு. அங்கே நிற்கிறது சாவா கிடையாது, இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கிருந்து போயிடுவார். அரசரே அரசரே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஜின்மா நின்று பர்ஃபெக்ட், கரெக்டாக பண்ணியிருக்க அப்படிங்கிறப்போ, என்னத்தை சொல்கிறீங்க, நான் என்னத்தை கரெக்டாக பண்ணேன், அரசர் என்கிட்ட பேசவே வரலையே, அவர் பாட்டுக்கு என்னை பார்த்ததும் முகத்தை திருப்பிட்டு போயிட்டாரே. இளவரசி நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்களா? நான் அப்படி பார்க்கல. அரசரை லைட்டாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருக்கோம். கண்டிப்பாக அரசர் சீக்கிரமாக உங்களை கூப்பிட்டு விடுவார், உங்களுக்கு இளவரசி பட்டமும் கொடுப்பாரு, உங்களுக்கான சேம்பரும் கிடைக்கும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறப்போ இப்போதான் இவளுக்கு டவுட்டே வருது. ஆமாம், நீங்கள் எதுக்காக எனக்கு உதவி செய்றீங்க ஜின்மோ அப்படிங்கிறப்போ, ஏன்னா நீங்கள் ராயல் பிளட்டு, எங்கள் அரச குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டோட ஒரே ஒரு இளவரசி. ஆக்சுவலாக முதல் வாட்டி உங்களை பார்க்குறப்ப என்னால் அடையாளம் கண்டுக்க முடியல, இந்த நாட்டோட இளவரசி நீங்களாக தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. முதல் முறையாக என்ன எங்கே பார்த்தீங்க அப்படிங்கிற சமயத்தில் தான் காட்டுக்குள்ளே நான் உங்களை பார்த்தேன், ரொம்ப பயந்து போயிருந்தீங்க, கையில் ஒரு ஹேர்பின் வச்சுருந்தீங்க, பயங்கர பயத்தில் இருந்தீங்க. நான் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு என் அக்காவை தேடி போகிறான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, அன்னைக்கு நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு ஏதா அக்கா, நீங்கள் தான் மூத்த பொண்ணு, உங்களுக்கு அடுத்தது ஒரு தங்கச்சி, அந்த தங்கச்சி கூட தான் கொள்ளையர்களால் உங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் கொல்லப்பட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின்மோ எல்லாத்தையும் சொல்கிறான். அதெல்லாம் கேட்க இவளுக்கு திக்குன்னு ஆயிடுது. சரி இளவரசி, லேட் ஆயிடுச்சு, நீங்கள் போய் தூங்குங்க, நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோ போயிடுறான். அதுக்கப்புறமாக அவர் ரூமுக்கு உட்காந்த இளவரசிக்கு அட பாவமே, அன்னைக்கு தான் நம்ம அவனை மீட் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கும் தோணிகிட்டே இருந்தது இந்த ஃபேஸ் ஏதோ ஃபெமிலியராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம், அன்னைக்கு நம்ம எதுவுமே பேசாமல் தானே வந்தோம், நம்ம அக்கா சொலனாவை தேடி போகிறோன்னு இவங்ககிட்ட சொன்னோமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தங்கச்சிக்காரிக்கு டவுட் வருது. ஆனால் அன்னைக்கான ஞாபகம் ரொம்ப கரெக்டாக இல்லையா, ஸோ அதனால் சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன், இன்றைக்கி நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன், ஸோ நான் சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த ஜின்மா ஞாபகம் வச்சுருக்கானே, இது நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனையாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவளையே அவள் சமாதானப்படுத்திக்கிறா. இல்லை அவன் தான் இப்போ சொல்லிட்டான் இல்லையா, ஆமாம் நீங்கள் தானே பெரிய பொண்ணு, உங்கள் தங்கச்சி தானே இறந்து போயிட்டாங்க, இப்போ தான் எனக்கு அது புரியுது, நான் ஏதோ மிஸ்டேக்காக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னானே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குள்ளே இவளே சமாதானப்படுத்திக்கிறா. இந்த பக்கம் அரசரை தான் காட்டுறாங்க. கேர்டேக்கர் கேட்குறாங்க, அரசரே இளவரசிக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்ட மாதிரி இருக்குது, டக்குன்னு முகத்தை திருப்பிட்டு வந்துட்டீங்களே அப்படிங்கிறப்போ இவர் எதுவும் கேட்கறதில்ல. இளவரசன் வந்துட்டானா அப்படின்னு தான் கேட்குறாங்க. தெரியல அரசரே, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் தான் கோட்டைக்குள்ளே வந்துட்டாங்க இல்லையா, இளவரசர் மற்றவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் எதுக்கால மந்திரியார் வந்ததை வெல்கம் பண்ணுறாங்க. என்ன ஏது, ஆமாம் இவங்கெல்லாம் யார் இளவரசி அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க எல்லாரும் முக்கியமானவங்க தான், ஆனால் ஸ்பெஷலான ஒரு பொண்ணையும் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஃபஸ்ட்டு நம்ம சொலனாவை தான் கை காட்டுற மாதிரி போவார். ஆனால் கடைசியில் இந்த ஆண்டியை கை காட்டிட்டு இவங்களுக்கு தங்குறதுக்கு நல்ல இடம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அண்ட் தென் கிச்சனில் இவங்களுக்கு வேலை போட்டு கொடுங்க, இவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க, இவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக இந்த பொண்ணை பேண்டில் சேர்த்து ட்ரைனிங் கொடுங்க அப்படிங்கிறப்போ மந்திரியாரே கேட்பாங்க, பொண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த பொண்ணு கண்டிப்பாக நல்லா ட்ரெயின் ஆகி வருவான்னு எனக்கு தோணுது, ட்ரைனிங் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக மந்திரியாரோட சேர்ந்து அரசரை பார்க்கறதுக்காக இளவரசர் வந்துடுவாங்க. பேண்டில் சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும், அதனால சொலனாவும் அரண்மனைக்குள்ளே தான் தங்குவா. அதே மாதிரி இங்கே அரண்மனைக்குள்ளே இருக்கிற கிச்சனில் தான் வேலை அப்படிங்கிறதுனால தங்கி தான் ஆண்டியும் வேலை செய்வாங்க. ஆனால் பெரிய என்ன சின்னன்னா இவங்க 2 பேரும் அரண்மனைக்குள்ளே தங்க வச்சுக்க முடியாது, நீங்கள் கிச்சனில் எடுப்படி வேலை செய்யலாம், அதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தாலும் நாங்கள் அசைன் பண்ணுவோம், ஆனால் நீங்கள் அரண்மனைக்குள்ளே தங்க முடியாது, இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க, அரண்மனையை விட்டு நீங்கள் வெளியே ஒரு வீடை பார்த்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களும் திரும்பி போக பார்ப்பாங்க. சின்னனுக்கு ஓகே நம்ம வெளியே போய் தங்கிக்கலாம் அப்படின்னு தான் இருக்குது, ஆனால் பெரிய அண்ணனுக்கு அவங்க தான் ஆண்டியை லவ் பண்ணுறாங்களே, ஸோ வெளியே போய் தங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. திரும்பி பார்த்துட்டு போவாங்க. அப்போது இவரே கேட்பாரு, இத்தனையும் எல்லாம் பேசி பண்ணி பணமெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம இளவரசரோட பாடி கார்டு தான் அவர் கேட்பாரு, ஏன் நீங்களும் அரண்மனைக்குள்ளேயே தங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு இருக்குது, ஆனால் இந்த பொண்ணு சொல்லனா கூட நீங்களும் பேண்டில் சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அரண்மனைக்குள்ளேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சின்னனுக்கு ஐயா அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் பெரிய அண்ணனுக்கு ஆன்ட்டி கூட இருக்கலாம், அரண்மனைக்குள்ளே இருந்து அடிக்கடி ஆன்ட்டியை பார்த்துக்கலாம் இல்லையா.
அதுக்காகவே ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இந்த முடிவை பாடி கார்டே தான் தனிச்சு எடுத்தாருன்னா அப்படி கிடையாதுங்க. இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வரப்பவே இது இளவரசர் சொல்லியிருந்திருப்பாரு. அவங்க 2 பேரும் அரண்மனை விட்டு வெளியே தங்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா பணத்தை கொடுத்துடு, இல்லை அவங்க அரண்மனைக்குள்ளேயே தங்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்களையும் பேண்டில் சேர்த்திக்கோ. ஏன்னா ஆண்களை வந்து ஈஸியாக ட்ரைனிங்க்கு வந்து எடுத்துப்பாங்க. பேண்டில் வந்து பொண்ணுங்களை ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு தான் பயங்கரமான டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. இதை வந்து இளவரசர் சொல்லியிருந்திருப்பாரு. அதை தான் இப்போ பாடி கார்டும் செய்கிறாங்க. ஸோ நம்ம அரண்மனைக்குள்ளேயே தங்கிக்கலாம், சொல்லனா கூட நம்ம ட்ரைனிங் போகலாம். அதே மாதிரி நான் உன்னை வந்து அடிக்கடி பார்ப்பேன். இதை பாரு, என்ன ஏதாவது கூப்பிடணும் என்கிட்ட பேசணும் அப்படின்னா நான் இருக்கிற இடத்த பார்த்து நீ மியாவுன்னு கத்தா நம்ம சீக்ரெட் கோட், சரியா? நான் வந்துடுவேன். எப்படி மியான் கத்து அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் வந்து எடுத்துட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். அப்போது சொலனாவும் சின்னனாவும் வந்துட்டு வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க. சொலனா பொம்பளை புள்ள தானே அப்படின்னு சொல்லிட்டு தனியால் தங்குறதுக்கு இடம் கொடுக்குறதில்ல. ஆம்பளைங்கள தங்குற அதே ஒரு விடுதி மாதிரி தான் இருக்குது, அங்கே தான் தங்க வைக்கிறாங்க. பெரியண்ண லைஃப்பில் செட்டில் ஆகிற மைண்டில் இருக்கார். ஆனால் சின்னனுக்கு இதெல்லாம் பிடிக்கல. வா நம்ம போகலாம், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக தான் இருந்தோம், எதுக்கு இங்கே வந்திருக்க, நீ இல்லாமல் நானும் போக மாட்டேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் பெரியண்ணா லவ் மூட்ல இருக்காரு. அதனால இதை பாரு சின்னவனே, இங்கே தான் தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அரசரை பார்க்கறதுக்கு இளவரசர் வந்துட்டாரு. அரசர் கேட்குறாரு, அப்போது அந்த கொள்ளைக்காரங்க யாரு, சாவாவை கொன்னது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறப்போ, அரசரே எனக்கு என்னமோ சாவா அவங்கள கொன்னது கொள்ளையர்கள் கூட்டமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது, என்னதான் சொல்ல வர அப்படின்னு அரசர் கேட்குறப்போ, இதை பாருங்க, பார்க்குறதுக்கு கொள்ளையடிக்கிற கும்பல் செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க பண்ணலை. ஏன்னா நாங்கள் அங்கே நிறைய இடத்துல விசாரிச்சிட்டோம். ஸோ அந்த பக்கம் கொள்ளைக்கார கும்பல் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்கள் சாவா அவங்கள மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அன்னைக்கு தான் சாவா அவர்களோட வீட்டில் அவங்க தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க. அப்படின்னா உங்களை பார்க்குறதுக்கு அவங்க வரக்கூடாது. அப்படி இல்லைன்னா உங்களை பார்க்க வர்ற சாவாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்து உங்களையும் அட்டாக் பண்ணணும். இந்த 2 விஷயத்தில் ஏதோ ஒன்று தான் இருக்கணும். அது என்ன ஏதுன்னு தெரியல. கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒரு எதிரி தான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிங்களே அப்படிங்கிறாங்க. அரசரும் யோசிக்கிறாங்க, மந்திரியாருக்கும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா சாவா தலைமறைவாக தான் வாழ்ந்தாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக நெருக்கி நல்லபடியாக தான் வாழ்ந்தாங்க. நாம அரசரை பார்க்கறதுக்காக சாவா கிட்ட போய் சொன்ன சமயத்தில் தான் இது நடக்கணுமா அப்படின்ட்டு எல்லாருக்கும் இப்போ சந்தேகம் வந்துருச்சு. இந்த பக்கமாக ஜின்மோவோட பாடி கார்டு வந்து தகவல் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஹண்டிங் எல்லாம் போகலை வந்து இளவரசர், ஆக்சுவலாக சாவாவை கொன்ன அந்த கொள்ளைக்கார கும்பலை கண்டுபிடிக்க தான் போனாங்க. அதுக்கு தான் வந்துட்டு ஹண்டிங் போகிற மாதிரி பாவலா பண்ணிட்டு போனாங்க. ஆனால் கடைசியில் அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல ஜின்மோ சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம சேஃப். ஆனால் இளவரசரை நம்ப முடியாது. எப்போ எந்த பிரச்சனை கிளப்புமா நம்ம வந்து யோசிக்க முடியாது. ஸோ நான் அந்த இளவரசியை வச்சு தான் காய் நகர்த்த போகிறேன் அப்படிங்கிறப்போ விசு இருந்துட்டு, இதை பாரு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது, இது இப்படியே விட்டுடு, அந்த இளவரசி கூட தேவையே இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் கிரியேட் பண்ணாத, உன்னோட இலக்கு தான் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜின்மோ கேட்குற மாதிரி இல்லை. சொல்லிட்டு இவர் பாட்டிக்கு எழுந்து போயிடுவார். இந்த பக்கம் ஜின்மோ நம்மளை நல்லா அடையாளம் கண்டுக்கிட்டானா இல்லையா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த இளவரசிக்கு ஒரே மண்டை குடைச்சலாக இருக்குது. அந்த சமயத்தில் ரொம்ப வந்து விக்கல் வர ஆரம்பிக்குது. அப்போ தான் இவளுக்கு புரியுது, பயம் வந்தாலும் பதட்டம் அடைஞ்சாலும் விக்கல் ஆரம்பிப்பா. இப்படி விற்கிற சமயத்தில் சில ஆட்களை இவங்களை துரத்திட்டு வந்தப்போ இவளுக்கு விக்கல் வந்தப்போ சொலனா தானே வாயை பொத்திட்டு இருந்திருப்பா. இப்போ சொலனா ஞாபகம் வருது. அக்கா நான் ரொம்ப பதட்டமாக இருக்கேன்க்கான்னு அக்கா மேலே பாசம் வந்துருச்சு, உன்னை நான் மிஸ் பண்ணுறேன்க்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் எகேன் வந்து அரசர் கூட பேசிகிட்டு இருக்கிற இளவரசரை தான் காட்டுறாங்க. இதுக்கப்புறமாக நீங்கள் ஏன் இன்னும் வந்துட்டு இளவரசி பட்டம் கொடுக்காம வச்சுருக்கீங்க இளவரசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கான ஏதாவது காரணம் இருக்கா? ஒருவேளை அவங்க சாவோட பொண்ணா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறப்போ அரசர் ஒரு வாட்டி கண்ணு மூடி யோசிக்கிறாரு. இல்லை கண்டிப்பாக அவள் சாவோட பொண்ணு தான், அது கன்ஃபார்ம் அப்படிங்கிறப்போ அப்புறம் எதுக்கு அரசரை தயங்குறீங்க, இளவரசிக்கான பட்டத்தையும் கொடுங்க, அவங்களுக்கான அங்கீகாரத்தையும் கொடுங்க, உங்கள் மனசு வந்து நிம்மதியாகணும், சாவா இறந்து போயிட்டாங்க, அட்லீஸ்ட் உங்கள் மகள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறப்போ உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக இளவரசர் அவர் ரூமுக்கு வந்துடுவார். மந்திரியாரும் இளவரசர் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அரசர் இதுக்காக இன்னும் இளவரசி ஏற்றுக்காமல் இருக்காங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா இளவரசரே? ஒருவேளை தன்னோட பொன் தான் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்க பண்ணுன்ட்டு சொல்லிட்டு அரசர் வெயிட் பண்ணுறாரோ அப்படிங்கிறப்போ, இல்லை மந்திரியாரே அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக அரசர் வந்து பயங்கர கில்ட்டில் இருக்காரு. சாவாவை தன்னால் காப்பாற்ற முடியல, தன்னை பார்க்கறதுக்காக சாவை வர சொன்னதுனால தான் சாவோட உயிர் போயிடுச்சோன்னு கில்ட்டில் இருக்காரு. அதனால தான் சாவாவை கொன்னது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லி நான் அனுப்பிச்சாரு. கண்டுபிடிச்சிட்டு வெஞ்செடுத்ததுக்கு அப்புறமாக இளவரசியை ஏற்றுக்கலான்ட்டு இருந்திருக்காரு. அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி இளவரசி தன்னோட மகள் தான் அப்படிங்கிறது அரசர் 100% நம்புறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் விடியறப்போ இளவரசி முடிவு பண்ணிட்டா, இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, பொறுமையாக இருக்கிறதுல வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இவளோட மெய்டு வரப்போ நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஜின்மோ கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, அதையும் ஜின்மோ கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ ஜின்மோவே வரான். இளவரசி என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறப்போ, என்னை இளவரசின்னு கூப்பிடாதீங்க, இன்னும் அந்த பட்டத்தை அரசர் எனக்கு கொடுக்கல, நான் கிளம்ப போகிறேன் அப்படிங்கிறப்போ, ஐயோ இந்த நாட்டோட இளவரசி நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறப்போ, ஜின்மோ நிறுத்துங்க, நான் எங்கள் இளவரசி ஆகிறதுக்காகலாம் வரல, எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, நான் என் அப்பாவை தேடி வந்தேன்.
அப்பா கூட வாழ்றதுக்காக தான் வந்தேனே தவிர்த்து இளவரசியா இருக்கிறதுக்காக வந்து வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல கேர்டேக்கர் வந்து அரசர் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விடுவாங்க. அவர் போனதுக்கு அப்புறமாக சின்மோ சொல்லுவாங்க, நான் தான் சொன்னேன் இல்லையா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு, அரண்மனைக்குள்ள எப்பவுமே அவசரப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும், அரசர் கூப்பிட்டு விட்டுருக்காங்கல்ல போங்கன்னு ஜின்மோ சொல்லுவாங்க. இவ்வளவு தயங்கி தயங்கி வருவா. அரசர் மாடி வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்போ, அம்மாடி கொஞ்சம் என் பக்கத்துல வா அப்படின்னு சொல்றப்போ தயங்கி தயங்கி பயந்து பயந்து கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல வருவா. இன்னும் பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி அரசர் கிட்டக்க கூப்பிட்டு, என் மேல கோவமா இருக்கியாம்மா, என்னை மன்னிச்சிரு. என்னால உன் அம்மா சாவாவை கொண்டவங்கள கண்டுபிடிக்க முடியல. அவங்கள கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாக, அவங்களுக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமாக தான் உன் முகத்துல முழிக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா என்னால் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. இப்போ முடியலனாலும் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். அவங்களுக்கான தண்டனையை நான் கொடுப்பேன். ஆனா நீ என்னோட மகள், என்னோட சுபேக்கா, இந்த நாட்டோட இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த நாட்டு மக்களுக்கு அறிவிப்பு கொடுங்க. என்னோட மகள் இளவரசி சுபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னதும் இளவரசரும் சரி மந்திரியாரும் சரி கண்டிப்பா அரசரேன்னு சொல்லிட்டு அந்த கட்டளை ஏத்துக்கிட்டு விழுந்து வணங்குவாங்க. அரசரும் வா மகளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளவரசியை கட்டி அணைச்சுக்குவாரு. ரொம்ப நிம்மதியா இருக்கும், என் பொண்ணு என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இளவரசிக்கும் அப்பாடா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இளவரசரும் சந்தோஷமா தான் இருக்காரு, அப்பா நிம்மதியா இருக்காரு, சந்தோஷமா இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா மந்திரியாருக்கு ஒரு சின்ன டவுட் வருது. ஏன்னா அன்னைக்கு சாவாவை ஃபாலோ பண்ணிட்டு போனப்போ அங்க 2 பெண்கள் இருந்தாங்க. இந்த 2ல யாரோ ஒருத்தவங்க தான் அரசருக்கும் சாவாவுக்கும் பிறந்த பொண்ணு அப்படிங்கிறது மந்திரியாருக்கு தெரியும். ஆனா அது யாரு அப்படிங்கிறது தெரியல. இப்ப ஏன் இவருக்கு அந்த எண்ணம் மைண்டுக்குள்ள வருதுன்னு தெரியல. அவர் அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு. இளவரசி என்ன சொன்னாங்க, கொள்ளக்காரங்க எங்க அம்மாவை கொல்றப்போ என் தங்கச்சியும் கொண்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இளவரசி தான் மூத்தவங்க அப்படின்னு அவங்க தங்கச்சி இறந்து போயிட்டாங்க தான். ஆனா ஏன் எனக்கு அந்த ஞாபகம் இப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியாருக்கு ஒன்றும் புரியல. ஸோ இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு அமைச்சர் வந்து ஏன் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியார் மழுப்பிடுறாரு. ஆனால் வந்த அமைச்சர் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, அரசர் இளவரசியை தன்னோட பொண்ணா ஏற்றுக்கிட்டாரு, இளவரசி பட்டமும் கொடுத்துட்டாரு, இதுக்கு மற்ற அமைச்சர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ அதில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியார் சொல்லிடுறாரு. ஆனால் அவர் மனசுக்குள்ள அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு 2 பொண்ணுங்களை பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு வராங்க. அங்கே ஒருத்தர் இருப்பாருங்க, இவர் தான் மாஸ்டர், இவர் தான் எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுப்பாரு. இவர் இங்கே 3 பேரும் உட்கார வச்சு பேசுகிறாங்க. இங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிறது உங்களுக்கு சம்மதமானு கேட்குறாங்க. சம்மதம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு சொல்லனா இருந்துட்டு, இல்லைங்க எனக்கு வாழ்வீச்சும் தெரியாது, சண்டை போடுறதுக்கான அந்த ஸ்கில் இருக்கானா அதுவும் கிடையாது, ஆனால் நான் எல்லாரும் ஈஸியாக சிரிக்க வைப்பேன், எங்கள் கிராமத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே என்ன வெரி ஃபன்னி கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சிரிப்பா. பெரியண்ணா சின்னண்ணா இவங்க 2 பேருக்கும் எங்களுக்கு அதெல்லாம் கூட டேலண்டாக இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, இதுக்கப்புறமாக நீங்கள் இந்த இடத்துல தான் இருந்து தங்கி பயிற்சிகளை எடுத்துக்க போறீங்க, ஏன் மிரண்டு போய் பார்க்குறீங்க, இந்த இடத்துலையும் மனுஷங்க தான் வாழ்கிறாங்க, ஆனால் இந்த இடத்த பார்க்கறதுக்கு பயமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைனிங்கை நல்லபடியாக முடிச்சதுக்கு அப்புறமாக தான் பேண்டுக்குள்ளே சேர்த்திப்போம். இப்போது இந்த பேண்டோட மாஸ்டர் நான் தான், ஆனால் நீங்கள் பேண்டுக்குள்ளே இருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை, அந்த பேண்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்காக சில இந்த லெவல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நீங்கள் வந்து முடிக்கணும். அப்படி முடிச்சதுக்கு அப்புறமாக அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ சொல்ல வர்றப்போ பச்சை குத்தி விடுவீங்க. ஓ பொண்ணே உனக்கு அது தெரிஞ்சிருக்கா, உன் பேர் என்னன்னு கேட்குறப்ப என் பேர் சொல்லனா, உனக்கு எப்படி அது தெரியும் அப்படிங்கிற சமயத்தில் இல்லை ரூமர்ஸ் மாதிரி கேள்விப்பட்டேன், இந்த பேண்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு வகையான மிருகத்தை பச்சை குத்திருப்பாங்களாமே அப்படிங்கிறப்ப எஸ் கரெக்ட். அப்புறம் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், வயிறு நிறைக்க சாப்பிட்டா தான் நல்ல ட்ரைனிங் எடுத்துக்க முடியும் அப்படின்னு வாங்க சாப்பிட போலான்னு கூப்பிடுறாங்க. 3 பேர் சந்தோஷமா கிளம்பிடுவாங்க. இங்க சீனா அப்படியே கட் பண்ணா இளவரசியா பட்டம் கொடுத்தாச்சு, மகளா ஏத்துக்கிட்டாச்சு, நாட்டுக்கே அறிவிச்சாச்சு. இதுக்கப்புறமாக இளவரசிக்கான சேம்பர்ல தான் நீ இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அரசரே கூப்பிட்டு வந்து, இதுக்கப்புறம் இதுதான் உன் வீடு, இங்க தான் நீ இருக்க போற அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. உள்ள போய் பாரு அப்படிங்கிறப்போ இந்த இளவரசி போய் இந்த டோரை திறப்பா பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஒரு டோர் திறக்கும், ஆனா அந்த டோர் வழியா வர்றது நம்ம சொல்லனா பெரிய அண்ணா சின்ன. அச்சோ மாஸ்டர், நாம ஏதோ தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போல இருக்கு, எல்லாரும் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க, இது ட்ரைனிங் எடுத்துக்கிற இடம், நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறப்போ, இதுதான் நீங்க சாப்பிடுவீங்களா மாட்டீங்களான்னு முடிவு பண்றதுக்கான இடம். அங்க இருக்கு இல்லையா ஃபிளாக், ஒரு ஃபிளாக் இல்லைங்க, ஓரளவுக்கு நிறைய ஃபிளாக் இருக்கும். இப்போ இங்க ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா 50 ஃபிளாக் வச்சிருக்க மாட்டாங்க, ஒரு 20 ஃபிளாக் தான் வச்சிருப்பாங்க. 50 பேர் 20 ஃபிளாக்குக்காக அடிச்சுக்கணும். அதுல கடைசியில் இவங்க சாப்பாட்டுக்காக பெல் அடிப்பாங்க இல்லையா, அப்ப யாருக்கிட்ட ஃபிளாக் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு. இதுதான் லெவல் 1 அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஐயோ மாஸ்டர் என்ன நீங்க பாட்டுக்கு கதை சாத்திட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாது. இந்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த அரச வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியவ இங்க ஒருவேளை சோத்துக்கு நாய்ப்படாத பாடுபட போறா, ஆனா இந்த அரச வாழ்க்கைக்கும் இந்த அரச குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லாதவ அங்க இளவரசியா வாழ போறா அப்படிங்கறத நம்மளுக்கு காட்டுவாங்க. இங்க பிரின்சஸ் அவளோட சேம்பருக்குள்ள வந்துட்டா. அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு, எல்லா இடமும் ரொம்ப ரசனையோட வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த
ஃபியூச்சர் டெல்லர் கிட்ட ஒரு குளோப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, லைட் எல்லாம் எறிகிற மாதிரி, அதை கூட அந்த டேபிளில் செட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அப்படியே பூரிச்சு போயிருக்கா. ஆனால் இந்த பக்கம் அந்த ஃப்ளாக் எடுக்கிறதுக்காக சொலனா பயங்கரமாக படாத பாடுபடுறா. இங்கே இருக்கிறதுலையே சொலனா ஒரே ஒருத்தி மட்டும்தான் பொண்ணு. அங்கே இருக்கிறவங்க பாவம் பொண்ணு நல்லா பார்க்கறது இல்லை, ஏன்னா அவங்க சாப்பிடணுமே. அதனால பயங்கரமாக போட்டு சொலனாவை அடிக்கிறாங்க. சொலனாக்கு புரிஞ்சு போச்சு, அந்த பேண்டுக்குள்ளே சேரணும் அப்படின்னா நாம் எவ்வளோ டஃப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் இது, நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளாகை பிடுங்கிறதுக்காக இவ்வளோ பயங்கரமாக ஃபைட் பண்ணுவா. பயங்கரமாக முகத்துல எல்லாம் அடிபட்டு காயம் ரத்தம் ஒழுகிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் இளவரசர் வந்து நின்று பார்ப்பாரு. இந்த பக்கம் இளவரசியோட ரூமை தான் காட்டுறாங்க. இளவரசர் இந்த ரூம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டாலா. அந்த சமயத்தில் அரசர் தான் சொல்லுவார், இந்த இடம் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணதே வந்து குயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே இருந்துட்டு, அரசரே எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வேணுங்கிறதெல்லாம் உங்கள் பக்கத்துலேயே ஒரு இடம் தான், எனக்கு இந்த ரூம் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறப்போ, இதை பாருமா, ஆல்ரெடி நான் நிறைய வருஷங்களை வீணாக்கிட்டேன் என் பொண்ணை பக்கத்தில் வச்சு பார்த்துக்காம. இதுக்கப்புறமாக என் பொண்ணுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் செஞ்சு நல்லபடியாக பார்த்துக்க போகிறேன். இதுக்கப்புறம் எனக்கு சொந்தமானதெல்லாம் உனக்கு தாமா அப்படின்னு சொல்லுவார். நான் தான் குயினை ஒரு பச்சை மண்ணுன்னு சொல்லியிருக்கேனே. இந்த சீனை பார்த்துட்டு அழுதுகிட்டே வெளியே வருவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ டச்சிங்கான சீன். அப்பா தன் குழந்தை எவ்வளோ அழகாக கொஞ்சுறாரு. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்காங்க. அப்பா பொண்ணு பாசத்தை பார்க்குறப்ப எனக்கு அப்படியே கண்ணு கலங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்யூனாக தான் வந்து அழுவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் மேடு இருந்துட்டு, ராணி நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்களா? ஆனால் அரசர் இளவரசியை பார்த்துட்டு, இதுக்கப்புறம் எனக்கு சொந்தமானதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம், நானும் அதை கவனிச்சேன். என் ஹஸ்பண்ட் எவ்வளோ நல்லவர் பார்த்தியா, பொண்ணு மேலே எவ்வளோ உயிராக இருக்காரு பார்த்தியா அப்படிங்கிறப்போ, ஐயோ இந்த ராணிக்கு எதுவுமே புரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மேடுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமாக ராணியோட அம்மா பார்க்க வருவாங்க. அம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு ராணி அவங்க சேம்பருக்கு கூப்பிட்டு போய் அம்மா மடியில் படுத்துக்கிறது, அம்மாவை கொஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு, பிரின்சஸ் வந்திருக்காமா, நான் அவளுக்காக ரூம் எல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தேன், நான் தாம்மா அதை டிசைன் பண்ணேன், நான் வந்து இப்படியெல்லாம் பண்ண வச்சேன், அது ரொம்ப நல்ல பொண்ணுமா அப்பாவி பொண்ணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுவா. அம்மாவும் எல்லாத்தையும் பேசிட்டு வர்றப்போ பயங்கரமாக இருமுவாங்க. அம்மா இன்னுமே உன்னோட அந்த இருமலெல்லாம் சரியாகலையே அப்படிங்கிறப்போ, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்க ராணி, நீங்கள் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கக்கூடாது, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. அந்த சமயத்தில் மேடு கூட வருவாங்க. ஆக்சுவலாக இந்த மெய்டு கிட்ட தான் குயினோட அம்மா எல்லாத்தையும் பேசிப்பாங்க. ஏன்னா குயின் வந்து ரொம்ப சிறுபுலத்தனமாக இருப்பா. அவளை பக்கத்தில் இருந்து நீங்கள் கைட் பண்ண வேண்டியது நீங்கள் தான். என் பொண்ணு பக்கத்தில் நான் இல்லைனாலும் நீங்கள் என்னோட ஸ்தானத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெய்டு கிட்ட எப்பவும் சொல்லுவாங்க. மெய்டு வழி அனுப்புறதுக்காக வெளியே வர்றப்போ கூட இப்போ புதுசாக வந்திருக்கிற பிரின்சஸை பற்றி எல்லாம் கேட்குறாங்க. அண்ட் தென் என் மகளான ராணி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்போ, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பக்கத்தில் இருக்கேன் இல்லையா, ராணியை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், ஆனால் முன்னை விட இப்போ எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிரின்சஸ் அந்த பொண்ணு ஓகே தான், ஆனால் அவள் அழகு அவள் முகம் என்னை ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது, ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் என்னால் சொல்ல முடியல, உணரதான் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு சொல்லுவாங்க. அதுக்கு குயினோட அம்மா இருந்துட்டு, அவ்வளோலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம், வந்திருக்கிறது பிரின்சஸ், அரசரோட மகள், கான்குபேன் கிடையாதே, நம்ம ராணியை பற்றி பயப்படுறதுக்கு. மெய்டும் ஆமாம் நீங்கள் சொன்னது சரிதான், எனக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு இல்லையா, அதனால தான் தேவையில்லாததெல்லாம் யோசிக்கிறேன் போல இருக்கு, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, ராணியை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறமாக இளவரசியை தான் காட்டுவாங்க. இளவரசிக்கு குயின் ஏற்கனவே ஒரு மெய்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மெய்டோட சேர்ந்து இன்னும் நிறையா மெய்டெல்லாம் வராங்க. அவங்க எல்லாரும் ட்ரெஸ்ஸு, இந்த பர்ஃப்யூமு, மேக்கப் ஐட்டம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்லரி எல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் அரசர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமாக உங்களுக்கு நான் மட்டும் மெய்டு கிடையாது, உங்களுக்கு நிறையா மெய்ட்ஸ் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் இளவரசி பாப்பா. இங்கே சீனா அப்படியே கட் பண்ணால் முகத்துல எல்லாம் அடி வாங்கி ரத்த கலரையே உட்காந்துட்டு இருப்பான் நம்ம சொல்லனா. இங்கே எடிட்டிங் தாங்க விஷயம். அந்த இடத்துல அந்த பிரின்சஸை காட்டிட்டு சொலனாவை காட்டுறப்போ நம்மளுக்கு அப்படியே பிளட் ப்ரெஷர் ஏறும். சொலனா வந்து சோர்ந்து போயிட்டா, பயங்கரமாக அடி வாங்கியிருக்க, உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லை, இவங்க கிட்ட போராடி அந்த கொடியை பிடுங்கிறதுக்கு முடியவே இல்லை. சாப்பாட்டுக்கான மணி அடிச்சிருச்சு. பெரிய அண்ணா இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட மட்டும்தான் கொடி இருந்திருக்கும். ஸோ அவர் மட்டும்தான் சாப்பிட்றாரு, அவர் மட்டும்தான், மற்றவங்க கொடி கிடைச்சவங்கெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றாங்க. பட் இவங்க 3 பேரில் பெரிய அண்ணாக்கு மட்டும்தான் சாப்பாடு கிடைக்குது. அவங்க சாப்பிட்றத ஆணு பார்த்துட்டு தான் சின்ன அண்ணாவும் சொலனாவும் உட்காந்துட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாக இவங்க இத்தனை நேரம் சாப்பாட்டுக்காக ஒரு களத்தில் போராடினாங்க இல்லையா, அதை சுற்றி 10 ரவுண்டு ஓட சொல்கிறாங்க. சாப்பிட்டவங்க ஓடிடுவாங்க, ஒரு தெம்பு இருக்கும். சாப்பிடாத இருக்கிறவங்களும் ஓடுறாங்க. சொலனாவால் சுத்தமாக முடியல. அப்புறம் மழை வர ஆரம்பிக்குது. அப்போ ஒரு விசில் அடிக்கிறாங்க. இப்போ வந்து அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகுறதுக்குள்ளே யாரெல்லாம் உள்ள வரீங்களோ அவங்க மட்டும்தான் உள்ளே தூங்கணும், மற்றவங்களும் இந்த இடத்துல வெளியே தான் தூங்கணும்னு சொல்லிடுவாங்க. எல்லாரும் ஓடி வருவாங்க. கஷ்டப்பட்டு சொலனாவும் வருவா. பட் அதுக்குள்ளே டோர் மூடிடும். அந்த டோர் மூடுறதுக்குள்ளே பெரிய அண்ணா சின்ன அண்ணா 2 பேரும் உள்ளே போயிடுவாங்க. சொலனா எப்படி இழுக்கலான்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே டோர் மூடிடுச்சு. இவங்க 2 பேரும் உள்ளே தூங்குறதுக்கான வழி கிடச்சிருச்சு. இவங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ அது எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு செக் பண்ணதுக்கு அப்புறமாக பெரிய அண்ணா எழுந்து சின்ன அண்ணனை எழுப்பி, இந்த அண்ணா உனக்காக கொஞ்சம் சோத்துருண்டி ஒழிச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சொலனாவை நினைக்கிறப்போ 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியே பயங்கரமாக மழை வருது, போர்வை கிடையாது, குளிரில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொலனா மட்டும் இல்லை, யாரெல்லாம் இந்த டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே உள்ளே போக முடியலையோ எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க.
அடுத்த நாள் விடியுது. சொலனா கண்ணு முழிக்கிறப்ப சாப்பாட்டுக்கான சண்டை தான் நடந்துட்டு இருக்கு. சொலனாவும் ட்ரை பண்றா, ஆனா கொடி கிடைக்கிறது இல்ல. ஆனா இந்த வாட்டி பெரிய அண்ணா சின்ன 2 பேரும் கொடி எடுத்துடுறாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிடுறாங்க. சொலனா தள்ளி நின்று தான் பார்த்துட்டு இருக்கா. அவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆக்சுவலாக கொடுக்க கூடாது, ஷேரும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கிரவுண்டையே சுற்றி ஓடுவாங்க இல்லையா? அப்படி ஓடுறப்போ பெரிய அண்ணா வந்து மாஸ்டரை பார்த்து கேட்குறாங்க, மாஸ்டர் மாஸ்டர் டெய்லியும் சோத்துக்கு சண்டை போடுறோம், அதுக்கப்புறம் சாப்பிட்றோம், ஓடுறோம், இதில் என்ன இருக்குது மாஸ்டர், இது ஏன் நடக்குது அப்படிங்கிறப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது இப்படி தான் நடக்கணும், அதனால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தான் கூட சேர்ந்து ஓடுவார். அதுக்கப்புறம் நைட் ஆகுது. சேம் அந்த கதவு மூடுறதுக்குள்ளே யாரெல்லாம் உள்ள வரீங்களோ அவங்க தான் உள்ளே தூங்க முடியும். அப்படிங்கிறப்போ ஆக்சுவலாக சொலனாவால் ஓடவே முடியல. ஆனால் இந்த 2 பேரும் தான், பெரியண்ணா சின்னண்ணா தான், சொலனா நீ நேற்றும் சாப்பிடல, இன்னைக்கும் சாப்பிடல, நேற்று நைட்டும் நீ வந்து வெளியே தான் இருந்த, வெளியும் சரியாக தூக்கம் இல்லைன்னா பயங்கரமான மழை, இன்னைக்கும் நீ சரியாக சாப்பிடல, சாப்பிடவே இல்லை, இப்போவும் நீ உள்ளே வந்து நல்ல தூக்கம் உனக்கு கிடைக்கலன்னா அடுத்த நாள் ட்ரைனிங் வந்து நீ தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தான் பயங்கரமாக புஷ் பண்ணி சொலனாவை கூப்பிட்டு வந்திருப்பாங்க இப்படியோ உள்ள. அதனால் இன்னைக்கு நைட்டு சொலனா உள்ளே தூங்கலாம். இந்த பக்கம் அரசரை பார்க்கறதுக்காக விசு வந்துட்டாங்க. வந்தவர், அரசரே துரோகியோட ரத்தத்தை நீங்கள் இளவரசியை ஏற்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ வார்த்தையை அளந்து பேசுங்க. அவள் துரோகியோட பேத்தி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னோட மகள், என்னோட ரத்தத்தை நீங்கள் சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிறாங்க. நான் அப்படி சொல்ல வரல, ஆனால் ஜின்முவை நினச்சி பாருங்க. ஜின்முவோட அப்பா சாவுக்கு காரணம் சாவாவோட அப்பா, இப்போ இளவரசியாக இருக்கிறவங்களோட தாத்தா. ஜின்மு சின்ன வயசுலேருந்து நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன். டெய்லியும் நைட்டாக அவங்க அப்பாவை நினச்சி அவன் எப்படி அழுவான் தெரியுமா, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னலாம் சொல்லி பேசியிருப்பாங்க. அரசர் எல்லாத்தையும் பல்ல கடிச்சு பொறுமையாக கேட்டுக்குவாங்க. அதுக்கப்புறமாக அரசர்கிட்ட பேசிட்டு விசு வெளியே வந்துடுவாங்க. இன்னொரு அமைச்சர் கூட பேசிக்கிட்டே வந்து, ஆமாம் இது இந்த பிரின்சஸோட சேம்பர் தானே அப்படிங்கிறப்போ ஆமான்னு சொல்கிறாங்க. விசு இருந்துட்டு, பாரு குயினோட சேம்பருக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க, அரசர் பொண்ணு மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்காரு போல இருக்கு, ஆனால் அந்த துரோகியோட ரத்தம் இந்த அரண்மனைக்குள்ளே இருக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் மந்திரியார் தலைநின்னு கேட்டுட்டு தான் இருப்பார். அப்போ மந்திரியார் கூட ஒருத்தர் இருப்பார், அவரும் வந்து மந்திரியாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. மந்திரியாரே, இந்த விசுவுக்கு பிரின்சஸ் இந்த அரண்மனைக்குள்ளே இருக்கிறதே பிடிக்கல போல இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரியாமையாக இருக்கும் மந்திரியாருக்கு, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறமாக இங்கே எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. காவலாளிகள்லாம் போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமாக சின்னனையும் சொலனாவையும் எழுப்புறாரு பெரிய அண்ணன். இந்தா கொஞ்சமாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு, சொலனா நீயும் எந்திரி, கொஞ்சம் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக சாப்பிட எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பெரிய அண்ணா சொல்லிகிட்டே இருக்கிறப்போ அங்கே வேற ஒருத்தங்க 2 பேரும், நாம் எதுக்கு இங்கே இருக்கணும், மனுஷங்க மாதிரியா நடத்துகிறாங்க, சோத்துக்கு அடிச்சுக்கணும், தூக்கத்துக்கு அடிச்சுக்கணும், முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிட்டு 2 பேர் போயிருப்பாங்க. இதை பார்த்து சின்னனா இருந்துட்டு நானும் போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அசால்ட்டாக இந்த பெரிய அண்ணா சொல்லிடுவார், கிளம்பு கிளம்புன்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்கடா இருக்குது நம்மளுக்குன்னு ஒரு வீடு வாழ்க்கை சோறு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதே நம்ம பேண்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இவங்க வந்து நம்மளுக்காக வீடு வந்து கொடுப்பாங்க, நம்மளுக்குன்னு வாழ்வாதாரத்துக்கு இடமெல்லாம் கூட கொடுப்பாங்க, ஏன்னா நம்ம அரசு அதிகாரியாக மாறிடுவோம், இவ்வளவும் கிடைக்கும், நீ போறேன்னா போய்க்கோ நான் வர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. சின்னனும் போவார், ஆனால் அதுக்கப்புறம் வேற வழியெல்லாம் மறுபடியும் வந்துடுவார். அதுக்கப்புறம் 2 பேர் கட்டி பிடிச்சி தூங்கிட்டே இருப்பாங்களா. சாப்பிட்ட கை கூட கழுவாம தான் சின்னண்ணா வந்துட்டு பெரிய அண்ணா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருப்பாங்க. சொலனாவும் படுத்துட்டு இருப்பா. அந்த கையில் ஒட்டி இருக்கிற சாப்பாட்டு பருக்கையை மட்டும் எடுத்து வாயில போட்டுட்டு தங்கச்சி நினச்சி ஃபீல் பண்ணுறான். ஐயோ என் தங்கச்சியை ஏதாவது வயசான கிழவனுக்கு விற்றுருப்பாங்க, அக்கா வருவேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி படாத பாடுபட்டு எனக்காக காத்துட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொலனா கற்பனை பண்ணுறா. அப்படி கற்பனை பண்ணுறப்ப இவளுக்கு பயங்கரமான கோபம் வருது. விடக்கூடாது, என் தங்கச்சியை நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவங்க எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கிரவுண்டுக்கு வந்து ஒரு கொடி கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. பாரு சொலனா கிவ் அப் பண்ணவே மாட்டா, பயங்கரமான வீரமங்காய் அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் முன்னாடியே வந்து கொடி எடுத்து வச்சுக்க கூடாதுங்க, ஜஸ்ட்டு நான் வந்து இன்னும் வந்து உறுதியாக இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் சொலனா உட்காந்துருக்கா. இவங்களோட சேர்ந்து தான் கொடி எடுக்க போகணும். ஆனால் இந்த வாட்டி கொலை வெறியில் இருக்கா சொலனா. கிட்ட இருக்கிற கொடி யாராவது பிடுங்கினாலோ இல்லை மற்றவங்க கிட்ட இருக்கிற கொடியை நாம் வாங்கணும் அப்படின்னாலோ பயங்கரமாக போட்டு சண்டை போடுறா அடிக்கிறா. இதெல்லாத்தையும் பார்த்து பெரியண்ணா சின்னனா 2 பேரும் ஷாக் ஆகிடுவாங்க. இளவரசரும் இதை பார்க்க வருவாங்க. முன்னை விட இந்த பொண்ணு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கா, தேறிட்டா, ஃபைட் பண்ண கற்றுக்கிட்டா, சர்வே ஆகிடுவா சார் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரும் சொல்கிறாரு. இந்த பக்கம் இளவரசி தான் காட்டுறாங்க. மெய்டு வந்து இளவரசியெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமாக, ஏன் பதட்டமாக இருக்கீங்களா இளவரசி அப்படிங்கிறதுக்கு, ஆமாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது, நீ என்ன யோசிக்கிற அப்படின்னால சொல்லி கேட்குறாங்க. இளவரசி நீங்கள் என்கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாது, நான் உங்கள் மெய்டு, நீங்கள் எப்போவுமே என்கிட்ட ரொம்ப வந்து சகஜமாலாம் பேசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ராணியை பற்றியும் கவலைப்படாதீங்க, அது மட்டும் இல்லாமல் சில அதிகாரிகளோட மனைவியெல்லாம் வருவாங்க, அந்த எம்ப்ராய்டரி போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பெருசாக யோசிச்சுக்காதீங்க, ராணிக்கு போயிட்டு மரியாதை செலுத்திட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு மரியாதை செலுத்திட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அந்த இடத்துக்கு இந்த ஜின்மும் வருவான். வந்ததும் இளவரசியவே குறுன்னு பார்க்குறப்போ இளவரசி மெய்டை பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் தனியாக பேசணும், நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜின்முவை பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வர்றீங்க,
எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்னை வந்து பார்த்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க? அப்புறம் ஒரு விஷயத்த நான் கிளியர் பண்ணணும். நீங்கள் ஏதோ சொன்னீங்களே என்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததாக, எனக்கு அப்படிலாம் ஞாபகமே இல்லையா அப்படின்ட்டு. இப்போ இளவரசி ஆயிட்டா இல்லையா, அரசரோட ஆதரவு இருக்கு இல்லையா இவளுக்கு, அதனால கொஞ்சம் தெனாவட்டு ஆட்டிடியூட் எல்லாம் பயங்கரமாக கூடி போச்சு. நான் உங்களை என்னோட லைஃப்பில் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசுவான். ஜின்மோவும் ரொம்ப பொறுமையா, ஆனால் எனக்கு பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் நான் பார்த்த பொண்ணு அவளோட அக்காவை தேடி வந்ததாக சொன்னா, தேடி போகிறதாகவும் சொன்னான். கண்டிப்பாக நீங்கள் அவளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் உங்களை மாதிரியே இருக்கிற பொண்ணை பார்த்தேன் இல்லையா, அவங்க அக்காவை கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சிருப்பா, அந்த பொண்ணு நீங்கள் கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை பாரு ஜின்மோ, இதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுற, எப்போ பார்த்தாலும் நீ என்னையை சுற்றி சுற்றி வர, அதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற சமயத்தில், ஏன்னா அழகை ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் அழகான மலர்களை கிராஸ் பண்ணி போகிறப்போ நின்று ரசிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதே, அப்படி தான் நானும் உங்களை நின்று ரசிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு இது போதும் இளவரசி, மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறமாக இளவரசி அவங்க மெய்டை கூப்பிட்டுக்கிட்டு ராணியை பார்க்கறதுக்காக வருவாங்க. அந்த சமயத்தில் ஒரு 3 லேடிஸ் வந்து ராணி கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ராணி தான் வர சொல்லியிருப்பாங்க இளவரசி அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இளவரசி ராணியோட சேம்பருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அவங்க இளவரசியை பற்றி அப்படி இப்படி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்களாமே, அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து இவ்வளோ வருஷங்களும் இந்த பொண்ணை தனியாக வளர்த்தாங்களாமே, அவங்க அம்மா முன்னாள் அரசரை கொன்னவரோட பொண்ணு தானே அவங்க அம்மா சாவா, அப்போ இவங்க தாத்தா ஒரு துரோகினா இந்த பொண்ணு இளவரசி ஒரு துரோகி தானே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆக்சுவலாக அரசரும் அந்த டைமில் வந்திருப்பாரு ராணியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் அரசர் கேட்டுட்டு தான் இருப்பாரு. ஆனால் அதை பிரின்சஸ் பார்க்க மாட்டாங்க. ஆனால் மெய்டு பார்த்துருவாங்க. ஆனால் அரசர் வந்து அமைதியாருன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக அரசரே வந்து இளவரசியோட கையை பிடிச்சிக்கிட்டு ஆறுதல் படுத்துவார். அதுக்கப்புறமாக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுங்கம்பாங்க. உடனே குயினும் வெளியே வந்துடுவாங்க. அந்த 3 லேடிஸும் வந்துடுவாங்க. இப்போ குயின் இருந்துட்டு, அரசரே நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் சொல்லாமல் வந்திருக்கீங்க, சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு சொல்கிற சமயத்தில், அதெல்லாம் வேண்டாம் ராணி, இந்த நாட்டோட பொக்கிஷத்தை நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணியை வந்து ரொம்ப புகழ்வார். ராணியை வந்து ஒரு ஒய்ஃப் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டாருங்க, பொண்ணு மாதிரி தான் பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 லேடிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க அரசரோட அமைச்சரவையில் இருக்கிற 3 அமைச்சர்களோட மனைவிங்க தான். ஸோ இவங்க யார் யார் என்னென்ன தெரியும், உங்கள் பையன் நல்லா இருக்காங்களா, உங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா, உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் எல்லாத்தையும் விசாரிச்சதுக்கு அப்புறமாக, நான் கொஞ்சம் ஏர்லியாக இங்கே வந்ததுனால சில விஷயங்களை நான் காதில் கேட்டேன். நீங்கள் ராணி எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க, மரியாதை கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு மரியாதையை நீங்கள் இளவரசிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசர் வந்து ராணியை பார்த்து, நீ தான் இளவரசியை பத்திரமா பார்த்துக்கணும், இளவரசிக்கு இந்த இடம் புதுசு, எல்லாத்துலேயும் அவள் குட்டாக இருக்க மாட்டா, நீ தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. இது இளவரசிக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் அரசரே இளவரசியை தனியாக கூப்பிட்டு வந்து, இதை பாருமா, அரண்மனைக்குள்ள அதுவும் நீ இளவரசியாக வாழ போகிற வாழ்க்கை அப்படிங்கிறது இது வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ஆனால் போக போக பழகிரும், எதுக்கும் கவலைப்படாத, நான் இந்த நாட்டுக்கு அரசர், உனக்கு தகப்பேன், உனக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது தேவைன்னா உடனே நீ என்கிட்ட வந்து தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு அப்பாவுக்கு வந்து வேலை இருக்குமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். அதுக்கப்புறமாக இவக்குள்ளேயே சொல்லி பார்த்துப்பா அப்பா அப்படிங்கிற வார்த்தையை. இந்த வாட்டி சாப்பாட்டுக்கான சண்டையில் கொடியை வந்துட்டு சொல்லனா எப்படியோ வந்து கிடச்சிருச்சு. ஸோ அவளுக்கு நல்லா சாப்பாடு கிடைக்குது, கை நிறக்க அள்ளி அள்ளி சாப்பிட்றா. ஆனால் இந்த வாட்டி சின்னண்ணனுக்கு வந்து கொடி கிடைக்கல, அவர் வெளியே இருக்காரு. சரி அவருக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு பெரிய அண்ணா பார்க்குறாரு. ஆனால் அதுக்கு மாஸ்டர் தடுத்துருவாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாக என்ன அந்த கிரவுண்டே சுற்றி ஓடணும் இல்லைங்களா, அந்த வேலை நடக்குது. அப்படியே இருட்டுது. அப்போது அரண்மனையோட அந்த கோட்டை சுவருக்கு முன்னாடி, அதாவது தலைவாசலுக்கு முன்னாடி ஒரு வயசான அம்மா அப்படியே கிராஸ் ஆகி போவாங்க. அரண்மனைக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும், காவலாளிகள் தடுத்துருவாங்க. அப்போ அந்த பாட்டிமா நல்லா வயசானவங்க, நடக்கவே முடியாது, நல்லா தடி வச்சு தான் நடப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்னமோ ஒன்றும் ஸ்ட்ரைக் ஆகும். அப்படி அவங்க வந்து ஒரு ஆருடம் மாதிரி சொல்லுவாங்க பாருங்க. அப்போ நம்மளுக்கு சில சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. இளவரசி அவங்க ரூமில் உட்காந்துக்கிட்டு அந்த குளோபை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்போ அந்த பாட்டிமாவோட வாய்ஸு, ஒரு ஃப்ராடு இந்த நாட்டையே பிரச்சனைக்குள்ளாக்க போறா அப்படின்னு சொல்கிறப்போ இளவரசியை காட்டுவாங்க. இந்த நாட்டோட அரசர் தன்னோட சொந்த ரத்தத்தை சோத்துக்கு அல்லாடுறதுக்கு வெளியே விட்டுட்டு தன்னோட சொந்த ரத்தம் நினச்சி வேற யாரையும் பக்கத்தில் வச்சு வளர்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ சொலனாவையும் காட்டுவாங்க. அதுக்கப்புறமாக அரசருக்கு பக்கத்தில் இருக்கிற இளவரசரையும் காட்டுவாங்க, ஜின்மோவையும் காட்டுவாங்க. ஏன்னா அரசர் தன்னோட சொந்த ரத்தமாக இருக்கிற ஜின்மோவையும் கண்டுக்கல, தனியாக விட்டுட்டாரு. ஜின்மோ பாட்டுக்கு தான் வளர்ந்தான், அவன் ரொம்ப தனிமையிலேயே வளருவான். அவனே ஒரு கேம் செஞ்சு விளையாடுவாங்க, அதை கூட அவனே தனியாக விளையாடுவான். அதாவது அவன் கூட அவனே வந்து விளையாடுவான், அவனே ஆப்போனண்ட்டாகவும் இருந்துப்பான், அவனோட இடத்துல அவனே கூட இருந்து விளையாடுவான். அப்போ ஒரு மாதிரி அவனுக்கு அந்த தனிமை வந்து கொள்ளும், அழுவான். ஆனால் அரசர் பக்கத்தில் இருக்கிற இளவரசர், அரசர் தன் தகப்பத்தன் கூட இருக்கு அப்படிங்கிற ஒரு பாதுகாப்புல சந்தோஷத்துல இருப்பாரு. ஆனால் இளவரசர் அரசரோட சொந்த பையனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுதான் வந்து அப்படியே ஆர்வமாக அவங்க அப்படியே சுற்றி வளைச்சு மூக்க தொடுற மாதிரி பேசுவாங்க. அந்த சமயத்தில் மந்திரியாரோட மனைவி வந்து அவங்க மேடியும் கூப்பிட்டு வந்து, பாட்டிமா என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு பார்த்தா இங்கே அப்படியே நிற்கிறீங்களே, வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து ஃப்யூச்சரை வந்து சொல்கிறவங்களாம்மா இந்த பாட்டிமா.
ஸோ தன்னோட மகளான ராணியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கு, இந்த நாட்டோட ஃபியூச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்காக இந்த பாட்டிமாவை வந்து மந்திரியாரோட மனைவி கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வர்ற வழியில தான் இந்த அரண்மனையை தாண்டி போறப்போ இந்த பாட்டிமாக்கு இது ஸ்ட்ரைக் ஆயிருக்கும் சொல்லியிருப்பாங்க. இப்போவும் அவங்க அப்படியே சொல்றாங்க, இந்த நாட்டோட அரசர் தன்னோட சொந்த ரத்தத்தை ஒரு வாய் சோத்து கல்லாடுறதுக்கு வெளியே விட்டுட்டு ஒரு நச்சு பாம்பை தன்னோட சொந்த ரத்தம்னு சொல்லி தன் கூடவே வச்சிருக்காரு அப்படியெல்லாம் சொல்றப்போ பாட்டிமா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அதுவும் அரண்மனை முன்னாடி நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியோட மனைவி சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு சொலனாவை தான் காட்டுவாங்க. நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே புரியல பாட்டிமா, வாங்க எங்க வீடு அந்த பக்கம் இருக்கு, நாங்கள் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்படி நம்ம சொல்லனாக்கா அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. அதாவது இது ப்ராக்டிஸ்ன்னு சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னு தெரியலங்க. கிட்டத்தட்ட ஒரு வாய் சோறு திங்கணும் அப்படின்னா கூட அதுக்கு வந்து உயிரை கொடுத்து போராட வேண்டியதாக இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த பெரியண்ணா அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ அவங்க லவ்வரான ஆன்ட்டியை போய் பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு வருவாங்க. இன்னொரு வாட்டியும் அதே மாதிரி சாப்பாட்டுக்கான போராட்டத்தில் அந்த கொடியை வந்துட்டு எடுத்துருவாங்க. சாப்பிட்றதுக்கு உட்காந்துருப்பாங்க, ஆனால் உடம்புல உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்காது. இப்போ பெரியண்ணா தான் என்ன சொல்லணும், அப்படியே உட்காந்துட்டு இருக்க, இப்படி சாப்பிடாம உட்காந்துருந்தேன்னா இருக்கிற பசியில் எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு ரெண்டே கொண்டு வந்து கையில் கொடுப்பாங்க. சொல்லனாவும் எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போவா. பாவம் ஸ்ட்ரென்த்தே இல்லை, அப்படியே அது கை தவறி விழும் பாருங்க. அப்போது சாவாவே வந்து அம்மாடி நல்லா சாப்பிடு, கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிடு, ரொம்ப டயர்டாக இருக்கியாம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ஆமாம் தங்கச்சி எங்கடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குற மாதிரி இவளுக்கு அப்படி தோணுது. இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட சொல்லனா கிவ் அப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அம்மாவே வந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு சொல்லனா அழுதுகிட்டே இருப்பாளா. ரெண்டு பேரும் பார்ப்பாங்க, எதுக்கு சொல்லனா அழுகிறாளே அப்படின்னு தெரியாது. எப்போவுமே தங்கச்சி நினச்சி தானே அழுவா, அதுதான் நினச்சி அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறமாக இவங்க 3 பேரை தனித்தனியாக மாஸ்டர் கூப்பிட்டு இன்டர்வியூ மாதிரி எடுப்பார். அதாவது பெரிய அண்ணாவை ஃபர்ஸ்ட் தனியாக கூப்பிட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க, எங்கேருந்து வந்தீங்க, உங்கள் சொந்த ஊர் எது, அம்மா அப்பா எது அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இதே மாதிரி எல்லாரும் கேட்பாங்க. அதே மாதிரி தான் சொலனாவே கேட்பாங்க, எதுக்காகமா இந்த பேண்டில் சேரணும்னு நினச்சா அப்படிங்கிறப்போ சொலனா வந்துட்டு சொல்லுவான், என் தங்கச்சி இந்த மாதிரி தேடணும், நான் வந்து இளவரசர்கிட்ட கேட்டேன், இளவரசர் எனக்கு வந்து பேண்டில் சேர்றதுக்கான பெர்மிஷன் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லுவா. இதே கேள்வி தான் பெரிய அண்ணாவே சின்ன அண்ணாவை கேட்டிருப்பாங்க. எங்களுக்கு போகிறதுக்கு போக்கணும் கிடையாதுங்க, எனக்கு அந்த ஆன்ட்டியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அண்ணா சொல்லியிருப்பாங்க. நான் எப்போ பெரிய அண்ணா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அண்ணா சொல்லியிருப்பான். இந்த பேண்டில் நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் வீடெல்லாம் அப்புறம் லேண்டெல்லாம் கொடுப்பீங்களாமே, ஸோ அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடைசியாக சொலனாவை மாஸ்டர் வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் இந்த பேண்டுக்குள்ளே ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக வரலான்னு சொல்லுவாங்களாமா. ஆனால் அந்த ஃபீமேல் வந்ததுமே இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்து பயந்துட்டு போயிடுவாங்களாம். ஆனால் சில வருடங்களுக்கு முன்னாடி உன்ன மாதிரி ஒரு ஃபீமேல் வந்தால் உன்ன மாதிரி பயங்கர டஃப்பாக இருந்தால் நீ எப்படி விடாமுயற்சியோட சாப்பாட்டுக்கு இங்கே இருக்கிற ஆம்பளை பசங்கன்னு கூட பார்க்காம சண்டை போட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு ஒரு வாய் சாப்பாடு கிடைச்சாலும் பெருசு அப்படிங்கிற மாதிரி இருந்து உள்ளே தூங்க முடியாமல் வெளியே தூங்கி என்னென்ன கஷ்டத்தில் நீ அனுபவிச்சியோ அதே மாதிரி ஒரு பொண்ணு கஷ்டத்தை அனுபவிச்சா இப்போ அவள் இந்த பேண்டில் தலை சிறந்த ஸ்பையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது யாரும் நம்மளுக்கு காட்டலைங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு அப்புறமாக வேற எந்த ஃபீமேலும் வந்துட்டு இந்த பேண்டுக்குள்ளே சேரலை, நீ தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி இவங்க 3 பேர்கிட்ட பேசினதுக்கு அப்புறமாக என்ன பேசணும் அப்படிங்கிறதையும் மாஸ்டர் போயிட்டு இளவரசர்கிட்ட அப்டேட் கொடுப்பாங்க. பெரிய அண்ணா சின்ன அண்ணா வந்துட்டு டஃப்பாக தான் இருக்காங்க, நல்லா சண்டை போடுறாங்க, அவங்கக்கிட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் கேட்குறப்போ அந்த பொண்ணும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா, ஆனால் அவள் சாப்பிட்றது அப்படிங்கிறது குறைவு தான். ஏன்னா ஒவ்வொரு டைம் அவளுக்கு கொடி கிடைக்கிறதில்ல, அவள் ஃபைட் பண்ணி எடுக்க முடியறதில்ல, ஸோ அதனால் சாப்பிட முடியறதில்ல, அதனால கொஞ்சம் வீக்காக இருக்கா. பட் இருந்தாலும் ஓகே, அவளோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற சமயத்தில் மாஸ்டரே கேட்பாரு, இளவரசரே நீங்கள் சொலனாவை வச்சு வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா, பர்டிகுலராக அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்ல அந்த பொண்ணை பற்றி கேட்குறதுக்கு ஏதாவது வந்து விஷயம் இருக்கா அப்படிங்கிறப்போ, இல்லை சொலனாவுக்கு வந்து நல்லாவே ட்ரைனிங் கொடுங்க, நீங்கள் வந்து நல்லா அந்த பொண்ணு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக எகேன் அந்த சாப்பாட்டுக்கான சண்டை தான், போராட்டம் தான். அப்போ இளவரசரும் வந்து நின்று பார்ப்பாங்க. அப்போ மாஸ்டரும் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு சொல்லனா வந்து ரொம்ப வந்து வீக்காக இருக்கா, அது நல்லாவே வந்து பார்த்தாலே தெரியுது, ஏன்னா வந்ததில் அந்த பொண்ணு நல்லா இழைச்சும் போயிட்டா, பட் இருந்தாலும் விடாமுயற்சியோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமயத்தில் நல்லா ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பா அந்த கொடி எடுக்கிறதுக்காக. சடார்னு மயக்கம் போட்டு விழுந்துடுவா சொல்லனா. அவ்வளோதான், இளவரசர் ஒரு செகண்ட் யோசிக்க மாட்டாரே, டக்குன்னு வந்து சொலனாவை எடுத்து மடியில் வச்சுப்பாரு. எல்லாரும் இளவரசரே இளவரசரே அப்படின்னு சொல்லிட்டு மண்டி போட்டு வணக்கம் செலுத்திட்டு இருப்பாங்க. இளவரசர் உடனே ஃபர்ஸ்ட் டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை வைத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு இளவரசருக்கு ராணிக்கு மட்டும் வைத்தியம் பார்க்குறவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அரச வைத்தியர், அவங்கள கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சொலனா நல்லா படுத்து தூங்கிட்டா ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. அதுக்கப்புறமாக சொலனா எந்திரிக்கிறப்போ பெரிய நச்சுனா கேட்பாங்க, உனக்கும் இளவரசருக்கும் இடையில என்னதான் நடந்துட்டு இருக்கு, நீ மயக்கம் போட்டு விழுந்ததும் அவர் பதறி போய் ஓடி வந்து தரையில உட்காந்து உன்னை தூக்கி மடியில வச்சுக்கிட்டாரு, உனக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகம் அப்படியே வெளியே போயிடுச்சு. என்ன நடக்குது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நான் கேட்கறதுக்கு, இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு, இளவரசர் ஒரு ஆண், நம்ம சொல்லனா ஒரு பெண், அந்த பெண்ணை அந்த ஆணுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன நான் சொல்லுவாங்க. ஒண்ணுமே புரியாது சொல்லனாக்கு, ஏன்னா இளவரசர் வந்தது தன்னை பார்த்துக்கிட்டது எதுவுமே அவளுக்கு தெரியாது இல்லையா. ஆனா அந்த இடத்துக்கு இளவரசர் பாடிகார்டோட வருவாங்க.
அதை பார்த்துட்டு இவங்க மரியாதைக்கு எழுந்து நிற்கிற சமயத்தில் நீங்கள்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக சொலானா பக்கத்தில் வந்து நெத்தியை தொட்டு பார்ப்பாரு. உனக்கு ஃபீவர் போயிடுச்சு, இருந்தாலும் இன்னைக்குள்ள நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் பார்த்ததும் சொலனாக்கே இளவரசரே நம்ம காய்ச்சல் சரியா போச்சா இல்லையான்னு செக் பண்ணுறாரு அப்படின்ட்டு சொலனாக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். எப்போவுமே பெரியண்ணா சாப்பாடுக்கு கிடைக்கிறத வந்துட்டு கொஞ்சம் பதுக்கி வைப்பாரு. ஃப்ரீ டைமில் இவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்களா, அப்படி கொடுக்குறப்போ இளவரசர் நாங்கள் போனதுக்கப்புறம் என்ன பேசினாங்க அப்படின்னு சொலனா கிட்ட கேட்குறப்போ ஒன்றும் பேசல, எனக்கு ஃபீவர் போயிடுச்சா என்னங்கிறத மட்டும் செக் பண்ணிட்டு போயிட்டாரு. என்ன சொல்ல நான் சொல்கிறேன், இளவரசரே உன் நெத்தியை தொட்டு பார்த்து உனக்கு காய்ச்சல் இருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ணிட்டு போனாரா அப்படிங்கிறப்போ ஆமான்னு சொல்ல நான் சொல்கிறா. பெரியண்ணாக்கு அப்போ என்னமோ இருக்குது, இளவரசருக்கு ஒன்று பிடிச்சிருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படிங்கிறப்போ உடனே அவங்க 2 பேரும் காமெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக உன்னை ஒரு பொண்ணாவே எங்களுக்கு பார்க்க தோணலை, ஆம்பளை பையன்லாம் நினச்சோம், ஒருவேளை இளவரசருக்கு ஆம்பளை பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் வந்து எவ்வளோ அழகான பொண்ணு தெரியுமா, நான் அங்கே இருந்த கிராமத்தில் ஒரு பையன் என்னை பின்னாடி சுற்றி வந்து என்னை காதலிக்கிறேன்னு சொன்னா நீங்கள் என்னடா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், இளவரசருக்கு ஆம்பளை பசங்களை தான் பிடிக்கும் போல இருக்கு, அதனால தான் அவர் கண்ணுக்கு நீ ஆம்பளை பையன் மாதிரி தெரிஞ்சிருக்க அப்படின்ட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணி விட்டுருவாங்க. சொல்லனாக்கும் அழுகழுகையாக தான் வரும். அதுக்கப்புறமாக இளவரசர் இவரை மாஸ்டரை கூப்பிட்டு, இதை பாருங்க, இன்னைக்கு கிச்சனில் நிறையா சிக்கன்லாம் குக் பண்ணாங்க, அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நாம் நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் பேண்டில் சேர்றதுக்காக, அவங்களுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கட்டும், அதனால நிறைய சிக்கன் வந்து கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இளவரசர் இதெல்லாம் பழக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறப்போ இல்லை, அவங்க போடுற எஃபெக்ட்டுக்கு இந்த மாதிரி சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் இளவரசர் பண்ணுறதே சொல்லனாக்காக தான், சொல்லனா நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். இவ்வளோ சிக்கனையும் பார்த்ததும் சொல்லனா இருந்துட்டு, சொல்லனா மட்டும் இல்லை அங்கே எல்லாருமே இருப்பாங்க, நான் தான் கனவு காண்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தான் சாப்பிடுங்கன்னு சொன்னதும் 2 கை நரக்க எடுத்து வச்சுட்டு சொல்லனா சாப்பிடுவான். இளவரசர் இதை பார்த்துட்டு நிஜமாலுமே இது பொம்பளை புள்ள தானா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாரு. இந்த பக்கம் இளவரசியை தான் காட்டுறாங்க. லைப்ரரிக்கு வந்து நிறையா புக்ஸ் எல்லாம் எடுக்கிறா படிக்கிறதுக்கு. மெய்டு கேட்பாங்க, உங்களுக்கு படிக்கிறது பிடிக்குமா இளவரசி அப்படிங்கிறப்போ ஆமாம் ரொம்ப படிக்கிறது பிடிக்கும், அண்ட் தென் இந்த அரண்மனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த வழியாக வர்றப்பெல்லாம் ஒவ்வொன்றா வந்து சொல்லி கொடுத்துட்டே வருவா. இந்த இடத்துல தான் அரசர் வந்துட்டு உள்ளே வந்து அரசவை இருக்கும், வெளியே வந்து அரசர் தான் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறப்போ போர் வீரர்கள் யாராவது வந்து இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாங்க, யாரும் முட்டி போட்டுட்டு இருக்காரு, அவர் ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கறதுக்கு மெய்டு இருந்துட்டு அரசர்கிட்ட ஏதாவது வந்து பேசணும், இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும், இல்லை இவங்க சொல்கிறத அரசர் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா அதுக்காக இங்கே மண்டி போட்டு அரசரோட கவனம் தன் பக்கம் திரும்புற வரைக்கும் பண்ணுவாங்க. சரி, இவர் இப்போ எதுக்காக இங்கே முட்டி போட்டுட்டு அரசரோட கவனத்துக்காக வெயிட் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ அது எனக்கு தெரியாது இளவரசின்னு சொல்லிடுவாங்க. சரி, இன்னைக்கு இது போதும், நான் புக்ஸ் எல்லாம் படிக்கணும், வாங்க நம்ம சேம்பருக்கு போகலாம் அப்படின்ட்டு போகிறப்போ அங்கே முட்டி போட்டுட்டு இருக்கிறது வேற யாருமே இல்லைங்க, விசு தான். விசு எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அரசரே, ஒரு துரோகியோட ரத்தம் இந்த நாட்டில் இளவரசியே இருக்கவே கூடாது, இளவரசி சுபேக்காவை உடனே இந்த நாட்டை விட்டு துரத்துங்க, ஆனால் உங்களோட மகள் அப்படிங்கிறதுனால உங்களால் அதை பண்ண முடியாது, அதுக்காக இளவரசி பட்டம் கொடுத்து வச்சுக்க முடியாது, அட்லீஸ்ட் அரண்மனையை விட்டு வெளியவாவது வேறோட வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்க, அப்படி உங்கள் பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்குறப்போ இளவரசிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நாம போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆள் படாத பாடுபட்டு இருக்கான் அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்போ கரெக்டாக ஜின்மு வருவார். ஜின்முவை பார்த்ததும் எதுவுமே சொல்லாமல் இளவரசி போயிடுவாங்க. ஜின்மு வந்து, விசு அங்கிள் இதை பாருங்க, நான் இளவரசி பின்னாடி சுற்றுறதே நாம் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், எனக்கு இளவரசி வேணுங்கிறது நாம உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், யோசிக்காமல் நான் பண்ணலை, மற்ற பொண்ணுங்க பின்னாடி நான் சுற்றிட்டு இருந்தேன் இல்லையா, அப்போ இருந்த ஜின்மு இப்போ கிடையாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாகவே சொல்லிட்டு போயிடுவாங்க. என்னது ஜின்மு இப்படி சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் விசுக்கு இருக்கும். இளவரசி ரொம்ப அப்செட்டாக இருக்கா. சேம்பருக்கு போகலான்னு தான் நினச்சிருப்பா. சரி, சேம்பருக்கு போக வேண்டாம், எனக்கு வேற ஏதாவது இடம் இந்த அரண்மனையில் நான் பார்க்காதது இருந்தால் காட்டுங்க அப்படிங்கிறப்போ மெய்டு வந்து இடத்துக்கு கூப்பிட்டு வருவாங்க. அந்த இடத்துல நிறைய ஓவியங்கள் இருக்கும். இதுக்கு முன்னாடி இங்கே ஆட்சி புரிஞ்ச அரசர்களோட ஓவியம், அவங்க தலைமுறையோட அந்த அரசர்களோட ஓவியமெல்லாம் இருக்கும். அதெல்லாத்தையும் இளவரசி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஜின்மோ அந்த பக்கம் இருந்து வந்து, இவர் தான் என்னோட அப்பா, இவர் தான் இறந்து போன அரசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா இப்போ அரசர் வராரு. விசுவை பார்த்துட்டு, நீங்கள் ரொம்ப நேரமாக வெயிலில் முட்டி போட்டுட்ருக்கீங்க, அதனால என் மேடிக்கிட்ட சொல்லி உங்களுக்கு தண்ணி கொடுக்க சொல்கிறேன், முட்டி பயங்கரமாக வலிக்கும், அதுக்கான தைலமும் கொடுக்க சொல்கிறேன், போதும் இதோட நிறுத்திக்கோங்க, இதுக்கு மேலே இது ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னோட கோவத்துக்கு நீங்கள் ஆளாக வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறமாக அரசவை கூடுது. நிறைய அரிசி வந்துட்டு நம்மளோட ஸ்டோரேஜ் ரூமில் வந்து இருக்குது, அதை மக்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இளவரசர் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்பாரு. அதை அரசர்கிட்ட கொடுக்குறாங்க. அரசர் எப்படி பூரிச்சு போகிறாரு, நான் நல்லபடியாக இவனை வளர்த்துருக்கேன், எனக்கு வந்து அது ரொம்ப நிம்மதியாக இருக்குது, இறந்து போன அரசர் கண்டிப்பாக வந்து சொர்க்கத்திலேருந்து பார்த்து சந்தோஷப்படுவார்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் தள்ளி நின்று பார்த்துட்டு இருக்கிற மந்திரியாக இருக்குது, நான் வந்து தப்பான முடிவு எடுக்கலை, நீங்கள் இந்த நாட்டுக்கு அரசராகணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், உங்கள் பையனும் உங்களை மாதிரியே இருக்காங்க, எனக்கான சந்தோஷம் வந்து கிடச்சிருச்சு, நான் யோசிச்ச விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறமாக நைட் டைமு அரசருக்கு வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்துட்டு அங்கே இளவரசர் இருப்பார். அந்த சமயத்தில் அரசர் சொல்லுவார், சின்ன வயசுலேருந்து
மேத் படிக்கிறதா இருந்தாலும் சரி, வில்வித்தை கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, வால் பயிற்சியாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த கிளாஸுன்னு போய்கிட்டே இருப்பேன். டயர்டாக இருக்குப்பா, முடியலப்பா, எனக்கு போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது. ஏன் உனக்கு டயர்டே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசரை பார்த்து கேட்குறப்போ, அதெல்லாம் என்னோட கடமை. நீங்கள் இந்த நாட்டுக்கு அரசராக இருக்கிறப்போ இளவரசராக இருக்கிற நான் எப்படி ஓய்வு எடுக்க முடியும்? ஏன்னா என் அப்பாவான நீங்கள் ஓய்வு இல்லாமல் இருக்கிறப்போ எனக்கு மட்டும் இதுக்கு அந்த ஓய்வு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பொறுப்பாக பேசுவார். அரசருக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் இளவரசருக்கு இன்னும் என்ன உறுத்துதுன்னா, இது வரைக்கும் அரசருக்கு வந்து சரியாக தூக்கமே இல்லாமல் இருந்தது. நைட் வந்து நல்லாவே தூங்க மாட்டார். ஆனால் இப்போ வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு. சாவா அவங்கள பார்க்க முடியாது, அவங்க இறந்துட்டாங்க, ஓகே. ஆனால் இவரோட சொந்த ரத்தமான இளவரசியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இளவரசி உங்கள் கூட இருக்காங்க. இன்னும் ஏன் அரசரே உங்களால் இரவு நேரத்தில் சரியாக தூங்க முடியல அப்படிங்கிறப்போ, எனக்கு தெரியலப்பா, என்னோட மகன் 2 பேர் என்கிட்ட இருக்கீங்க. அதையும் தாண்டி என் மனசு என்னத்தை தேடுதுன்னு எனக்கு தெரியல அப்படிம்பாரு. சரி அரசரே நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் வெளியே வந்துடுவார். அரசர் தூங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவார். கேர்டேக்கர் உள்ள வந்து அரசரை விளக்க அணைச்சிடட்டுமா அப்படிங்கிறப்போ, வேண்டாம் அப்படியே விட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. கேர்டேக்கரும் சரி அரசரேன்னு சொல்லிட்டு 2 எட்டு எடுத்து வெளியே போகிறதுக்கு பார்ப்பாரு. திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரியல. திரும்பி, அரசரே இப்போது ஜிம்மு வந்து ஒழுங்காக இருக்காரு, பெண்கள் சகவாசம் கிடையாது, குடி கூத்து அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஒழுக்கமாக இருக்காரு. அவர் அரண்மனைக்குள்ளே கூப்பிட்டுக்கலாம் இல்லையா? அவருக்குன்னு தனி சேம்பர் கொடுத்து உங்கள் பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கலாம் இல்லையா? சரி, எனக்கு இது மட்டும் புரிய மாட்டேங்குது. ஏன் இவ்வளோ வருடங்களா உங்கள் சொந்த ரத்தத்தை அரண்மனையை விட்டு வெளியே ஒதுக்கி வச்சு வளர்க்குறீங்க? பாவம் ஜின்மோ, பாசத்துக்காக எப்படி எங்கே போயிருப்பாருல அப்படிங்கிறப்போ, என்கிட்ட கேள்வி கேட்குற அளவுக்கு கொடுக்க தைரியம் வந்துருச்சோ அப்படின்னதும், ஐயோ அரசரே மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாமல் கேட்டுட்டேன், நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணியிருப்பீங்க, நான் கேட்ட கேள்விக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுவார். அதுக்கப்புறம் அரசர் எழுந்து உட்காந்து யோசிப்பார். அவர் எதுக்காக இது பண்ணியிருப்பார் அப்படின்னா, இறந்து போன அரசரோட பையன்தான் கிரவுன் பிரின்ஸ். ஸோ அவரு தான் வந்து அடுத்து அரியணை ஏற வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த குழந்தைக்கு 3 வயசு அப்படிங்கிறதுனாலையும், இறந்து போன அரசர் சாகிறதுக்கு முன்னாடி வாக்கு கேட்டுக்கிட்டதுனாலையும் தான் இறந்து போன அரசரோட 3 வயசு ஆண் குழந்தைய அரியணையில் ஏற்றலை. அதுக்கு பதிலாக என்னோட அரியணை உங்களுக்கு சொந்தமானது தான், நீங்கள் தான் அரசர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன அரசரும் வாக்கு வாங்கிட்டு இறந்து போயிருப்பாரு. இப்போ இவர் அரசர் ஆயிட்டாரு. ஸோ இவரோட பையன் தான் கிரவுன் பிரின்ஸாக வந்து அறியப்படுவாங்க. அப்படி இவரோட பையன் கிரவுன் பிரின்ஸா பக்கத்துலேயே இருக்கிறப்போ, இறந்து போன அரசரோட பையனும் இதே அரண்மனைக்குள்ளே வளர்றப்போ, இறந்து போன அரசரோட பையனை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. சில மந்திரியார்கள் வந்துட்டு அந்த இளவரசரை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 18 வயசு ஆனதுக்கப்புறமோ இல்லை 12 வயசு ஆனதுக்கப்புறமாகவே இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். உங்கள் அப்பா தான் ஃபர்ஸ்ட் அரசராக இருந்தார், அவர் இறந்து போனதுக்கப்புறமாக தான் இப்போ இருக்கிற அரசரானார், நீங்கள் தான் அந்த அரியணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பல வேலைகள் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அரசராக இருக்கிறோட பையனுக்கு கூட உயிராபத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பையன் உயிரோடு இல்லைன்னா நீங்கள் தான் அடுத்த கிரவுன் பிரின்ஸாக இருப்பீங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த வாய்ப்பு எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவர் அரசரானதும் குழந்தைங்கள மாற்றிட்டார். இறந்து போன அரசரோட குழந்தையான ஜின்முவை தன்னோட பையனாக மயுங்கா ஏற்றுக்கிட்டு இளவரச பட்டமும் கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்துட்டாரு. இவரோட பையனான உண்மையான மயுங்க ஜின்மு அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன அரசரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையை விட்டு வெளியே தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன மைண்டுக்குள்ளே வரும்னா, இந்த குழந்தைய நம்ம எந்த வகையிலையும் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இந்த குழந்தையோட அப்பா இறந்து போன அரசர் இறந்து போயிட்டாரு, இந்த குழந்தை இப்போ அரண்மனை விட்டு வெளியே இருக்குது, ஸோ இந்த குழந்தைய நம்ம என்ன வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வரும். ரெண்டாவது, இப்போத்தி அரசர் இறந்து போன அரசர் வந்து இவரோட தம்பி தான் இல்லையா, அவர் தம்பி பையனே அப்படி அம்போன்னு விட்டுட்டாரு. அதனால அந்த பையனை வச்சு நாம் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்? ஏன்னா இப்போ 2 குழந்தைங்களையும் அரசர் பக்கத்தில் வச்சு பாசம் காட்டி வளர்த்துருந்தாங்க அப்படின்னா, அந்த பாசத்தை வச்சே கூட சில அமைச்சர்கள் சில மந்திரிகள்லாம் சேர்ந்துட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசர் பண்ணியிருந்திருப்பாரு. இன்னும் அரண்மனைக்குள்ளே 2 பேரும் வளர்றப்போ எதிரிகளாக வளருவாங்க. அடுத்து அரியணை யாருக்கு அப்படிங்கிற ஒரு போட்டியிலேயே வளரும். நாட்டை நிம்மதியாக நம்மளால் வழிநடத்த முடியாது அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்துக்காக தான் அரசர் இதை பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் தனக்கு அப்புறமாக அரியணை இறந்து போன அரசரோட பையனுக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அரசரோட ஆசை. அதனால தான் குழந்தைய மாற்ற செஞ்சதே. இப்படி குழந்தைங்களை மாற்றினதுக்கு அப்புறமாக 2 குழந்தைகளும் தனித்தனியாக வளரப்போகுது. இறந்து போன அரசரோட குழந்தைய நான் நன்றி கெட்டத்தனமா அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மக்கள் சொன்னாலும் பரவாயில்லை. இப்படி இருந்தால் தான் 2 குழந்தைங்க உயிருக்கு ஆபத்து இல்லாமல் வளர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தன் சொந்த பையனுக்கு என்னானாலும் பரவாயில்ல, இறந்து போன அரசரோட பையனை நம்ம நல்லபடியாக காப்பாற்றணும், அவனை தான் எனக்கு அடுத்த அரசராக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக ஜின்மோவும் பிரின்ஸ் தாங்க. அவங்க அப்பா அரசர் இறந்தே போயிருந்தாலும் அவர் வந்து பிரின்ஸ் தான். ஜின்மோவும் பிரின்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஆனால் கிரவுன் பிரின்ஸ் கிடையாது. ஸோ இந்த 2 குழந்தைங்களையும் நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் குழந்தைங்களை இடமாற்றமும் செஞ்சுருக்காரு. இறந்து போன அரசரோட குழந்தை தான் அடுத்து அரியணை ஏறணும், அது தனக்கு அப்புறம் அரியணை ஏறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறந்து போன அரசரோட குழந்தைய தம் பையனை தன்கிட்ட வச்சுக்கிட்டாரு. இது எல்லாத்தையுமே அரசர் வந்து நினச்சி பார்க்குறாரு. இதுக்காக தான் நான் வந்துட்டு என்னோட குழந்தையும் இறந்து போன அரசரோட குழந்தைய இடமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரகசியம் அரசர் கேர்டேக்கரை தவிர்த்து வேறு யாருக்குமே தெரியாது. அப்படி தூங்கினவருக்கு ஒரு கனவு வருது.
அந்த கனவுக்குள்ளே இவர் தூங்கி போய் தான் எழுந்திருக்கிறாரு. எழுந்திருக்கிறப்போ ஒருத்தவங்க குரல் கேட்டு அவங்கள எழுப்பி விடுறாங்க. அது வேற யாரும் இல்லை, சாவா. கனவுல எழுந்து உட்காந்துருக்கிற அரசருக்கு, சாவா நீயா நீயா அப்படிங்கிறப்போ, ஆமா, என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க, வேலைக்கு போக வேண்டாமா, நம்ம பையனும் பொண்ணும் வெளியே விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இவருக்கு இதெல்லாம் ஏன் ஞாபகம் வருதுன்னா, கடைசியா நம்ம சாவாவை பார்த்தப்போ சாவா கேட்டிருப்பாங்க இல்லையா, எனக்கு ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வேணும், நாம இந்த நாட்டோட எல்லை பகுதியில் ஒரு சின்ன கிராமத்தில் வாழணும், ரொம்ப சிம்பிளான லைஃப் தான் வேணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ அதுதான் அவருக்கு கனவா வருது. சரி, உங்களை நான் எழுப்பிட்டேன், உங்களுக்கு நான் டிஃபன் செய்யணும், நான் போய் சூடு ஆறதுக்குள்ளே டிஃபன் எடுத்து வரேன் அப்படிங்கிறப்போ, இல்லை சாவா ப்ளீஸ் எங்கேயும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டாரு. என்னங்க குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இருங்க நான் போய் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அவ்வளோதாங்க, அந்த கனவு முடிஞ்சிடும். என்னமோ நிஜத்திலேயே கண்ட மாதிரி இருக்கும் அரசருக்கு. ஸோ கையை நீட்டி போகாத சாவா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே இது பண்ணிட்டு தான் எழுந்து உட்காருவாரு. இந்த பக்கமாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவா பிரின்சஸ். வந்தவ வெயிட் பண்ணிட்டே இருப்பா அரசரோட ரூமுக்கு முன்னாடி. இளவரசி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னது உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற ஃப்ளவர் வேஸில் வச்சுட்டு பூக்களை இன்னும் சரியாக அடுக்கி வச்சுட்டு இருக்கிறப்போ அப்படியே அரசர் பார்ப்பாரு. அம்மாடி இளவரசி, இப்போ எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான், நான் என்கிட்ட இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறது உன்னை மட்டும்தான். ஆனால் உன் அம்மாவை என்னால் காப்பாற்றவும் முடியல, அவளோட உயிர் போகிறதுக்கு காரணமானவங்களை என்னால் பழிவாங்கவும் முடியல. உனக்கு என்ன வேணும் கேளுமா, நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அரசரே, நீங்கள் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க, அளவுக்கு அதிகமாகவே கொடுத்துருக்கீங்க, எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிறப்போ, இல்லை உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம், நீ என் கூட இருக்கிறதே ஏதோ ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி நான் உணர்றேன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் இளவரசர் வெளியே அப்போ தான் வந்திருப்பார், அரசரோட பார்க்க வரலாம், ரூமுக்கு வரலான்ட்டு. அப்போ இது எல்லாத்தையும் அவர் கேட்டுப்பாரு. கேர்டேக்கர் சொல்லுவாங்க, நான் அறிவிக்கட்டுமா இளவரசி அப்படின்ட்டு. வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. பின்னாடியே பாடி கார்டு இளவரசி நீங்கள் எதுவும் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணாதீங்க, இப்போ தானே இளவரசியை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறப்போ, சச்சா அப்படியெல்லாம் இல்லை பாடி கார்டு, நான் ஒன்றும் ஜெலஸ் எல்லாம் ஆகலை, அரசர் ஹாப்பியாக இருக்காரு, நிம்மதியாக இருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறது கேட்குறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே எதையும் நினச்சி கவலைப்படுறதோ வருத்தப்படுறதோ கிடையாது, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் எனக்கு வந்துடும், அரசரோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கு, நான் இளவரசியை போய் அதாவது அவள் சேம்பருக்கு போனதுக்கு அப்புறமாக நான் பார்க்கவே பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறப்போ இளவரசி அவங்க சேம்பருக்கு வந்திருப்பாங்க. மேடி கிட்ட சொல்லியிருப்பாங்க, அரசரே கேட்டாரா, அப்போ நிறையா கேளுங்க இளவரசி, தங்கம் வேணும், வெள்ளி வேணும்னு கேளுங்க, நிறைய ட்ரெஸ் வேணும்னு கேளுங்க, இதை விட பெரிய சேம்பர் வேணும்னு கேளுங்க அப்படிங்கிறப்போ, இல்லை இல்லை அரசர் என்னமோ சரியில்லை, அவர் அவரா இல்லை அப்படிங்கிறாங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க, இந்த நாட்டையே ஆள்றாரு, அவர் அவரா இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ, இல்லை அரசர் என்கிட்ட பேசுனதை வச்சு என்னால் புரிஞ்சுக்க முடியுது, ஏதோ ஒரு இடத்துல அவர் ஆஃப் ஆகிட்டார், அது எனக்கு நல்லா புரியுதுங்கிறப்போ இளவரசரோட பாடி கார்டு வருவாங்க. நீங்கள் யார் என்னங்கிறதுக்கு நான் இளவரசரோட பர்சனல் பாடி கார்டு, இளவரசர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கிற சமயத்தில், ஏன்னா இளவரசர் இளவரசியை பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அண்ணன் மாடல் இருக்காரு இல்லையா, ஸோ இளவரசியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டா இளவரசி தான் போய் பார்க்கணும். அதே மாதிரி இளவரசி பார்க்க வராங்க, அப்போ இளவரசர் அவரோட சேம்பரில் கிடையாது, அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசரோட ஃபோட்டோ, இப்போ இருக்கிற அரசரோட ஃபோட்டோவும் அங்கே இருக்கும். அங்கே தான் இளவரசர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இளவரசி கூப்பிட்டீங்களாமே இளவரசரே அப்படிங்கிறப்போ, ஆமாம் நல்லா இருக்கியா, இந்த அரண்மனை வாழ்க்கை உனக்கு நல்லா சூட் ஆகிடுச்சா அப்படிங்கிற சமயத்தில் ஒரு செகண்ட் திக்குன்னு ஆகுது, இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியவே எங்கள் அக்கா சொல்லனாதான், ஆனால் நான் இங்கே இருக்கேன், இப்போ என்ன சொல்கிறது, இதை பாரு இப்போ இளவரசியாக இருக்க, வார்த்தைகள்லாம் கவனம் முக்கியம் அப்படின்னு அவளுக்குள்ளே சொல்லிக்கிட்டு, ஆமாம் நான் அடாப்ட் ஆகிக்க பழகிக்கிட்டேன் இளவரசரே அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் நீ அரசர் கூட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன், அரசர் உனக்கு ஏதாவது வேணும்னா கேட்க சொல்லியிருக்காரு, அரசரோட சந்தோஷத்துக்காக நீ ஏதாவது கேட்கணும் அப்படிங்கிறப்போ, இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கீங்க, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவா இவ. ஆனால் இளவரசர் இருந்துட்டு இல்லை அரசரோட சந்தோஷத்துக்காக நீ கேட்கணும் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஃபேமிலியாக நாம் ஒரு பெயிண்டிங் எனக்கு வேணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் நான் அரசர் ராணி நாம் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு பெயிண்டிங், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த பக்கம் ராணியோட சேம்பரை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா அந்த பாட்டிமாவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. பாட்டிமா பாட்டுக்கு ஏதோ சாப்பிட்டுட்டு கண்ணை மூடி உட்காந்துருப்பாங்க. அப்போ ராணி அவங்க அம்மாட்ட கேட்பாங்க, அம்மா நிஜமாவே உங்ககிட்ட இந்த கிஃப்ட் இருக்கா, ஃப்யூச்சரை சொல்ல முடியுமா அப்படிங்கிறப்போ, கண்டிப்பாக எங்களால் சொல்ல முடியும், ஆனால் இந்த பாட்டிமாவுக்கு அப்பப்போ அந்த மைண்ட் வரும் போகும், அது எப்போ எதுன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. ராணி அந்த பாட்டிமாவை குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கப்போ அந்த பாட்டிமா டக்குன்னு கண்ணை ஓப்பன் பண்ணி, சின்ன வயசில் ஒரு வாட்டி ராணி அவங்க அம்மா வீட்டில் இருந்த சமயத்தில் குதிரையில் போனப்போ கீழே விழுந்திருப்பாங்க, அது எப்போ நடந்தது எந்த வயசில் நடந்தது அப்படிங்கிறதுல கூட கரெக்டாக சொல்கிறாங்க. ராணிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, அம்மா நிஜமா இந்த பாட்டிமா கிட்ட கிஃப்ட் இருக்குமா, நீ சொன்னது கரெக்டு தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே பாரு, பாட்டிமா நானும் அரசரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஏதாவது நாள் வருமா, எனக்கும் அரசருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, அதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துருன்னு கேட்பா. அரசியோட அம்மா இருந்துட்டு, அரசி இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக அப்படிங்கிறாங்க. இல்லாமல் எனக்கு இது ரொம்ப முக்கியம், அரசரோட நான் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற சமயத்தில் கரெக்டாக அரசர் அங்கே வந்துடுவார். இவங்க எல்லாருக்கும் பயம் வந்துடும். ராணியோட அம்மா தான் சொல்லுவாங்க, ஏன்னா இந்த மாதிரி ஃபியூச்சர் டெல்லர் எல்லாம் அரசரோட அனுமதி இல்லாமல் கூப்பிட்டு வரக்கூடாது, மன்னிச்சிருங்க அரசரே அப்படிங்கிறப்போ, பரவாயில்ல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு நானும் ஆசையாக இருக்கேன். அண்ட் தென் ராணி நீ இவங்ககிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு உட்காருவாங்க.
பாட்டிமா சொல்லுங்க, நானும் அரசரும் அரசரும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸை முடிக்க முடியாமல் ராணி வந்து தங்கிட்டு இருப்பாங்களா. அரசர் சிரிச்சுட்டு விடு அவங்களே சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி உட்கார்றப்போ இவங்க சொல்லுவாங்க ராணியோட அம்மா, இல்லை அரசரே அந்த அம்மாவுக்கு மைண்ட் அப்பப்போ வரும் போகும், அவங்க தோன்றப்போ தான் சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எகெயின் இந்த அம்மா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த கோட்டைக்கு வெளியே நின்றுட்டு அந்த அம்மா என்ன சொல்லுச்சோ அது இங்கே சொல்லுது. உன் சொந்த குழந்தை வெளியே சோத்துக்கும் உயிர் வாழ்றதுக்கும் திண்டாடிட்டு இருக்கு, ஒரு ஃப்ராடனையும் பக்கத்தில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்க, அதோட பேராசைக்கு நீ தீனி போட்டுக்கிட்டு இருக்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த நாட்டையே அது முழுங்க பார்க்கும். நீ பயங்கரமான பிரச்சனையில் மாட்டிக்க போற. நீ உன் பக்கத்தில் வச்சிருக்கிற ஃப்ராடால உன்னோட உயிருக்கே ஒரு நாளைக்கு ஆபத்து வரப்போகுது. உன் சொந்த ரத்தத்தையும் உன்னால் அடையாளம் கண்டுக்க முடியல. உன் சொந்த ரத்தம் சோத்துக்காகவும் வாழ்க்கைக்காகவும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் உன் கூட்டுக்குள்ள அதை சேர்த்திக்காம பேராசை பிடிச்ச ஒரு ஃப்ராடை உன் பக்கத்தில் வச்சு தீனி போட்டு வளர்த்துட்டு இருக்கியோ அப்படின்னு சொன்னதும் அவ்வளோதான். கேர்டேக்கர் வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஏய் என்ன பேசிட்டு இருக்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ மன்னிச்சிருங்க நம்ம இப்படிலாம் பேசுன்னு தெரியாது, நாங்கள் கூப்பிட்டு போயிடுறோம் அப்படிங்கிறப்போ அரசர் கொஞ்சம் சீரியஸ் ஆவார். கடைசியில் சிரிச்சிருவாரு. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், எனக்கு என்னமோ ஒரு ஃபன்னாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். அரசர் வெளியே வந்ததும் கேர்டேக்கர் சொல்லுவாங்க, இந்த பாட்டிமா சொல்கிறதெல்லாம் மனசில் எடுத்துக்காதீங்க அரசர், இதை பற்றி யோசிக்காதீங்க. 2 பேருமே, அதாவது இளவரசரும் சரி ஜின்மோவும் சரி ரொம்ப நல்ல பசங்க தான். அதுவும் ஜின்மோ இப்போல்லாம் ரொம்ப மாறிட்டார் அப்படிம்பாங்க. நான் ஜின்மோ உடனே பார்க்கணும், உடனே அவனை வந்து என்னை பார்க்க சொல்ல அப்படின்னு சொல்லுவார் அரசர். கேர்டேக்கர் சரின்னு சொல்லிடுவாங்க. அட் த சேம் டைம் அந்த பாட்டிமா சொன்னதில் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறப்போ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடிய ஆளா நான் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வருவார். ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, அந்த பாட்டிமா சொன்னதில் பொண்ணு பையன்னு வித்தியாசப்படுத்தி சொல்லலை. உன்னோட ரத்தம் வெளியே இருக்குது, ஃப்ராடை பக்கத்தில் வச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்குமா. ஸோ இப்போ அரசருக்கு என்ன தோணுதுன்னா, அரசர் தான் அவர் குழந்தைய மாற்றிருக்காரே, ஸோ இளவரசன் தான் ஃப்ராடுன்னு இந்த அம்மா சொல்லுதா. அப்போ என்னோட ரத்தமான ஜின்மவை நான் வந்து கண்டுக்காமல் வெளியே விட்டுருக்கேன், ஸோ அதை தான் இந்த பாட்டிமா சொல்லுது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசர் நினச்சிக்கிறாரு. இந்த பக்கம் ராணியோட அம்மா அந்த பாட்டிமா வெளியே கூப்பிட்டு வருவாங்க. அப்போ ராணியோட மேடு வருவாங்க. ராணியோட அம்மாவுக்கெல்லாம் பதக்குன்னு இருக்கும். ஐயோ அரசர் என்ன நினைப்பாரு எது நினைப்பாரு அப்படிங்கிறதுக்கு மெய்டு சொல்கிறாங்க, அதாவது ராணியோட மேடு, நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, அரசர் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார், ராணி மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு, ஸோ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார் அப்படிங்கிறப்ப அந்த பாட்டிமா அப்போ கூட அந்த ஃப்ராடு அரசரோட கண்ணை எடுத்துட்டா, இவ எதை காட்டணும்னு நினைக்கிறாளோ அதை தான் அரசருக்கு காட்டுறா, அரசர் இவ வழியாக தான் பார்க்க போறாரு அப்படின்னு நல்லா சொல்ல ஆரம்பிக்கிறப்போ அப்படி இந்த பாட்டிமா அந்த பக்கம் திரும்பி பார்க்கும். அந்த பக்கம் தான் இளவரசி போவா. அது இந்த பாட்டிமா பார்த்துட்டு இது அரசரோட ரத்தம் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இளவரசி அங்கேருந்து போயிடுவாங்க. இளவரசியும் இதை நோட் பண்ணலை. அதுக்குள்ளே பாட்டிமாவோட வாயை பொத்திட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஆனால் ராணியோட மெய்டுக்கு என்னமோ தெரியல, அந்த பாட்டிமா சொன்னதில் உண்மை இருக்குமோ அப்படின்னு தோணுது. வீட்டுக்கு வந்ததும் தன்னோட கணவனான மந்திரியாரை கூப்பிட்டு இதெல்லாம் நடந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. எதுக்காக நீ அவங்களெல்லாம் அரண்மனைக்குள்ளே கூப்பிட்டு போகிற? சரி என்னதான் நடந்தது, நீ சொன்னாதான் அரசர் வந்து அப்செட்டாக இருக்காரா என்ன ஏதுன்னு என்னால் வந்து யோசிக்க முடியும், இதுக்கேற்ற மாதிரி நான் அரசர்கிட்ட பேசவும் முடியும் அப்படிங்கிறப்போ உங்கள் சொந்த ரத்தம் வெளியே இருக்குது, ஃப்ராடை பக்கத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னு பாட்டிமா சொன்னாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் இவங்க சொல்லுவாங்க. இதை கேட்டதுக்கப்புறமாக மந்திரியாருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்போதைக்கு அசால்ட்டாக விட்டுருவாங்க. அரசர் கேட்டால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் இப்போல்லாம் ஈஸியாக அந்த கொடியை வந்து எடுக்க முடியுது யாராலும் சொல்லனாவால. ஆனால் என்ன ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கா, மூக்குலேருந்து ப்ளீடெல்லாம் ஆகுது, அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. சாப்பாட்டுக்காக கொடி எடுக்கிறது, நல்லா சாப்பிட்றது, நல்லா தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹெல்த்தை பார்த்துக்கிறா. அதுக்கப்புறமாக அடுத்த நாள் ஏகேன் சாப்பாட்டுக்காக கொடி எடுக்கணும், எடுத்தாச்சு, எல்லார்கிட்டையும் கொடி கிடச்சிருச்சு, இன்னைக்கு நம்மளாம் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற சமயத்தில் அப்பா வந்த மாஸ்டர் இருந்துட்டு இதோட இந்த ரவுண்டு முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் வேற ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஏன் இந்த பிரின்சஸோட பஞ்சாயத்து தான் வருது. அரசர் அந்த பொண்ணுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறாரு, அந்த பொண்ணு இங்கே இருக்கக்கூடாது அப்படி இப்படிங்கிற பேச்செல்லாம் வருது. அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வருது. விசு தான் ஆரம்பிக்கிறாங்க, அதை அசால்ட்டாக மந்திரியார் ஹேண்டில் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமாக விசு அவர் எப்போவுமே வந்துட்டு இந்த துணிலேயே வந்து ஆரிகாமி மாதிரி பண்ணுவார் இல்லைங்களா, அதில் ஃப்ளவர் மாதிரி பண்ணி எடுத்துக்கொண்டு வந்து இவங்கள ஜின்முவை பார்க்கறதுக்காக வராங்க. ஆனால் அங்கே ஜின்மும் இல்லை. ஸோ பெட்டில் வச்சுட்டு வந்துடுவார். அப்போ எதுக்கால பாடி கார்டு வர்றப்போ எங்கே ஜிம்னோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அவர் அரண்மனைக்குள்ளே போயிருக்காரு. என்ன ஆச்சு இப்போலாம் அடிக்கடி அரண்மனைக்குள்ளே போகிறான், கண்டிப்பாக அந்த பிரின்சஸை பார்க்கறதுக்காக போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தில் இவர் அரண்மனைக்குள்ளே வருவார். ஜின்மு பிரின்சஸ் எல்லாம் பார்க்க வரலங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த அரசர்களோட ஓவியங்கள் இருக்கும் இல்லையா, அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவ பிரின்சஸ் வருவா. நீங்கள் என்ன இங்கே ஜின்மு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை இளவரசி, நீங்கள் அதிகமாக இந்த இடத்துக்கு தான் வர விரும்புவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதான் நானும் உங்களை பார்க்கறதுக்காக முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் அரசர் சொல்லியிருப்பார் இல்லையா, நான் ஜின்முவை பார்க்கணும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கேர்டேக்கர் இருந்துட்டு நான் போய் பார்த்தேன், வீட்டில் வந்து ஜின்மு இல்லை, அரண்மனைக்குள்ளே தான் இருக்காங்களாமா, அதுவும் அரசர்களோட ஓவியங்கள்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த சேம்பரில் தான் இருக்காரு, நான் வேணா கூப்பிட்டு வரட்டுமா அரசரே அப்படிங்கிற சமயத்தில் வேண்டாம் நானே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் இங்கிருந்து கிளம்புவார். இளவரசி வந்து அவங்க மேடை அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா இந்த ஜிம்னு தனக்கு ரூட்டு போடுறானோ அப்படின்னு சொல்லிட்டு இளவரசிக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு டவுட் இருக்குது. அதை கேட்கவும் செஞ்சிடுறா. இல்லை இளவரசி, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அழகாக இருக்கிறவங்கள ரசிக்க எனக்கு பிடிக்கும், அதுதான் காரணமே தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது,
இந்த இடத்துக்கு நான் வந்தது என் அப்பாவை பார்க்கறதுக்கு. ஏன்னா என் அப்பா உயிரோட இல்லை, இறந்து போன அரசர் தானே என் அப்பா. இங்கே இருக்கிற ஒரு ஓவியத்தை பார்க்க வருவேன். அப்படிங்கிறப்போ இறந்து போன அரசர், இப்போ இருக்கிற அரசரோட ஓவியம், இந்த ரெண்டுக்கு சென்டரில் ஜின்மு நிற்பான். இளவரசி இதை பார்த்துட்டு, எனக்கு என்னமோ இப்போ இருக்கிற அரசரோட முகம்தான் உங்களுக்கு ஒத்து போகுது, நீங்கள் அவரை மாதிரி தான் இருக்கீங்க பார்க்கறதுக்கு, இறந்து போன அரசர் மாதிரி நீங்கள் இல்லையே அப்படின்னு சொல்கிற சமயத்தில் ஜின்முவே பார்ப்பான். என்ன இளவரசி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ, இருங்க நான் கிட்ட வந்து பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டு கிட்ட வர்றப்போ கால் தடுமாறி விடுமா. இவன் பிடிக்கலான்னு போவான் ஜின்மோ. அப்போது இப்போ இருக்கிற அரசரோட ஓவியத்து மேலே கையை வச்சு இழுத்துருவா. அந்த ஓவியம் அப்படியே கீழே விழுந்துடும். பயந்து போயிட்டு அந்த ஓவியத்தை பார்த்தா கரெக்டாக இப்போ இருக்கிற அரசரோட ஒரு கண்ணு வந்து ஓட்டையாக இருக்கும். ஐயோ என்னது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பரித வச்சு போயிருக்கிறப்போ, அரசர் தான் ஜின்மு இந்த இடத்துல தான் இருக்கா, நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸோ அரசர் இந்த சேம்பருக்கு முன்னாடி நிற்கிறப்போ அரசர் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுப்பாங்க இல்லையா, அந்த அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதை பார்க்குறப்போ இளவரசிக்கு அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜின்முக்கு தான். ஏன்னா இந்த அளவுக்கு அவன் எதிர்பார்க்கல. இப்போ இருக்கிற அரசரோட அந்த பெயிண்டிங்கில் கண்ணில் ஓட்ட விழுந்து இந்த அளவுக்கெல்லாம் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு அவன் யோசிக்கல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.